Good evening all. Good evening. ஒரு wonderful day. Yes, Palanishwari ma'am, Ganita ma'am, Ramlingam Vegababu, Murugan sir. Yeah. Please welcome. Yeah, please welcome. Anita Gajendran, yes. Edumbavel sir, ரெகுலராக வரீங்க. வாழ்த்துக்கள். Thank you. Shreya Kumar, very important. Please. Sridhar Master, Sam, Meena ma'am, அனு, கிருத்தி இன்னைக்கு ஒண்டர்ஃபுல்லாக ஒரு லைவ்ல ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க. பார்ட் 2 வேறு வருது போல இருக்கு. தேங்க்யூ கீர்த்தி, இட் வாஸ் அ ஒண்டர்ஃபுல். ரொம்ப கேஷுவலான ஒரு இன்டர்வியூ, சும்மா இஃப்ஸ் அண்ட் பட்ஸ்லாம் போடாமல் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக கொஸ்டின், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஆன்சர்ஸ். ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்தது. தீபிகா மேம் வெல்கம். சுதா ராஜா மேடம் வெல்கம் ப்ளீஸ். யா வெல்கம். ஹாய் வருண், ஹாய், வெரி குட், வெல்கம். மோகன் குமார் சுப்பிரமணியம், சவுந்தர், சாய் கீதா மேம், யா ப்ளீஸ் வெல்கம். ஒரு இன்னைக்கு வந்து லைவ் நம்பர் 35 டேஸ். நிச்சயமாக நம்ம வந்து இது மெதுவாக 50-100லாம் போகும்னு நினைக்கிறேன். போகிற போக்க பார்த்தா தட் இஸ் தி பல்ஸ் ஐ கெட் இட். ஸோ அதனால் இப்போவே நீங்கள் வந்து ஒரு 100 days லாக்டவுனுக்கு மனசை ரெடி பண்ணிக்கோங்க. அதுதான் கரெக்டாக இருக்க முடியும். ஸோ இப்போ முடிஞ்சிடும் அப்போ முடிஞ்சிடும்ன்றதெல்லாம் சும்மா கதையாக தெரிகிறது எனக்கு. அதை நான் இன்னைக்கு சொல்ல, டே 1லேருந்து சொல்கிறேன். ஏன்னா when we read the other countries and the way they have taken the efforts and compare with our country, the way we are taking efforts, the practicality is, யார் தப்பு யார் சரியில்லாம் விட்டுருங்க, practicality is so different. அது வந்து டோட்டலாக வேறு லெவலில் இருக்குது. ஸோ அதனால் நாம் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. ஸோ எஸ், ஸோ டுடே we are jumping into the next topic, the power of self-discipline. Yeah. Meena Anil Kumar, we enjoyed it thoroughly. Thanks Jay, thanks Kirti, of course. Prema ma'am welcome. Prabha Shivaraj welcome. Savitri welcome. Kavin ma'am welcome please. Yeah, ellarum Muhammad Harun from Dubai, I guess, welcome. Bharat, yeah, Muhammad Rizwan, okay, and Shanta Muralidharan. Meenu Santosh ma'am welcome. Mohan Raj Erode, yeah, please welcome. We will have this Bhairavi Shiva sir, Hosur, ஒரு ஒண்டர்ஃபுல் மியூசிக் ஸ்கூல் வச்சுருக்கார், பெயிண்டிங் ஸ்கூல் வச்சுருக்கார். ஒரு எக்ஸலண்ட் பர்சனாலிட்டி பைரவி சிவா. ஸோ இப்போ ஆன்லைனில் கிளாஸ்லாம் தொடங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன் பைரவி சிவா. சிவா சார், நீங்கள் யூ ஆர் அ ஃபென்டாஸ்டிக் டேலண்ட். ஸோ சர்டன்லி யாரெல்லாம் வந்து ஆன்லைனில் இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் பெயிண்டிங் ஆர் மியூசிக் வாட் எவர், யூ கேன் கோ அண்ட் see his profile. நீங்கள் வந்து நிறைய யூ கேன் கனெக்ட் யுவர் சில்ட்ரன் வித் him. வெரி இன்ட்ரெஸ்டிங் பர்சன், வெரி குட் பர்சன், வெரி சின்சியர் பர்சன். ஐ திங்க் சிங்கப்பூர்லேருந்து ரிட்டர்ன் ஆகி இதுதான் லைஃப் அப்படின்னு ஒரு ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கிற ஒரு பர்சன். ஸோ வெல்கம் பைரவி சிவா சார். யா, தேவிகா மேம் வெல்கம். ஓகே, நாம் ஆனந்தி மேம் வெல்கம். நாம் we can go into the topic. முதல்ல உங்கள் எல்லாத்தையும் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், நீங்கள் டைப் பண்ண ஆரம்பிங்க. வாட் இஸ் செல்ஃப் டிசிப்ளின்? செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னா என்ன அக்கார்டிங் டு யூ? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டைப் பண்ணுங்க. லெட்ஸ் ரீட் ஆல் தோஸ் திங்ஸ். எனக்கு அந்த செல்ஃப் டிசிப்ளின்னா என்ன அப்படின்றது நீங்கள் சொல்லி நான் படிக்கணும். யா, கீர்த்தி மேடம் இதுக்கு இடையில் ஒரு ஷி ஹஸ் மெசேஜ் டு மீ 1100 views that live interview. So 1.1k QA views. So thanks Kirti, and I'm happy that it has started reaching many people. அதில் நான் பேசுகிற யதார்த்தமாக பேசுகிற ஒரு வார்த்தை அது யாரோ ஒருத்தங்களை அடுத்த லெவலுக்கு தாட் ப்ராசஸ் எடுத்துகிட்டு போகுதுன்னா தென் இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். அண்ட் part 2 I am also eagerly waiting.
So certainly we will go for part 2. I will, okay, direct mode to auto mode, that is self-discipline. Oh, fantastic that is. I can say direct mode to default mode. That's a fantastic one, Kirti. Very good understanding of the concept and self-discipline oda அதை relate பண்றது fantastic. I will follow what I expect others to do. That's okay, fantastic. Veena Devi Shiva, stay focused on your decision. Stay focused on your decision. Fantastic. சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம், நம்ம சொல்கிறத நாம் முத்துராமலிங்கம் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் மிமிக்ரி ஆர்டிஸ்ட். நான் சொல்கிறத நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு எல்லா ஹீரோவும் கத்திட்டு இருக்கும்போது நம்ம சொல்கிறத நாம் கேட்டோம்னா அதுக்கு பேர் செல்ஃப் டிஸ்டன்ஸ். ஃபென்டாஸ்டிக். ஸோ தனி மனித ஒழுங்கு, ஃபென்டாஸ்டிக். யா, இதெல்லாம் வந்து உங்களுடைய ஒரு வியூவாக இருக்குது. வி கேன் யா. ஸோ இப்போ நம்ம வந்து நமக்கு நாமே நேர்மையாக இருத்தல், கரெக்ட். ஹாய் சார், குட் ஈவினிங். யா லக்ஷ்ணா, நந்தினி, தட் தெய்வா, ஸ்வின், ஸ்டான்லி, எல்லாருமே. ஸ்டிக்கிங் டு யுவர் கோல்ஸ் அண்ட் வேல்யூஸ், செல்ஃப் டிசிப்ளின். Controlling your mind to do what is predetermined. Be thankful to your past. Oh, that's a fantastic new definition. If you want to complete work for any day and able to complete that. Okay. நான் இந்த லைவை வந்து 2 பார்ட்டாக பிரிக்கிறேன். Part 1, we are discussing about self-discipline, mastering ourselves. That's a good one, Kavin man. Correction or regulation of oneself for the sake of improvement. Fantastic. இங்கே இருக்கிற கோர்ஸ் எல்லாம் கூட நீங்கள் எடுக்கலாம். நம்ம வந்து கோர்ஸ்னால் யாரோ ஒருத்தங்க சொல்லுவாங்கன்னு நினைக்க வேண்டியதில்லை. இங்கே இருக்கிறவங்க எல்லாம் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் தான். அவங்க சொல்கிற கோர்ஸையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். வி கேன் லைக் காப்பி பேஸ்ட் இன் அவர் ஃபோல்டர்ஸ். ஸோ இந்த 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 பர்டிகுலர் லைவை வந்து நான் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு 2ஆக பிரிக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம கொஞ்சம் வாட் இஸ் செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணிவிட்டு தென் வி ஸ்ட்ரெயிட் அவே ஜம்ப் இன் டு ஹவு டு பி செல்ஃப் டிசிப்ளின்ட் அப்படின்றதுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் இன்னைக்கு பார்க்குறோம். அதுக்கப்புறம் நாளைக்கு தி செகண்ட் பார்ட் ஆஃப் ஹவு டு பி செல்ஃப் டிசிப்ளின்டு பார்க்குறோம். ஸோ டே 1 we are going to think about what is self discipline and then how we can be self disciplined. அதுக்கு ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் பார்க்குறோம். நாளைக்கு ரிமைனிங் பாயிண்ட்ஸ் பார்க்குறோம். இந்த மாதிரி நாளைக்கும் கொஞ்சம் செல்ஃப் டிசிப்ளின் பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை வந்து பண்ண முடியும். ஸோ எஸ், விஸ்வநாதன், நமக்கு நாமே எடுத்துக்கொள்ளும் சங்கல்பம். ஃபென்டாஸ்டிக் லைன் சார். ஹேவிங் யுவர் ஓன் ரூல்ஸ் அண்ட் ஃபாலோயிங் இட் ஹாப்பிலி. ஃபென்டாஸ்டிக். பிரேமா அம்மா வந்திருக்காங்க. யா, குட் ஈவினிங் சார். Code of conduct to be followed by you on your own, not for satisfying others, for our own satisfaction and pride. Fantastic. Ramesh, Divya, Shankaravali Nayakam. Yeah, okay. இப்போ நான் என்னுடைய லைஃப்பில் செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்றது என்ன வந்து எந்த அளவுக்கு தாட் ப்ராசஸில் யோசிக்க வச்சிருக்கு அப்படின்ற சில விஷயங்கள்லாம் நான் இங்கே எடுத்திருக்கேன். நான் அதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஆஸ் வி டூ ரெகுலர்லி நான் வந்து அதை உங்கள் கூட வந்து டைப்லேயும் கொடுத்துட்றேன். ஸோ தட் அதெல்லாம் நீங்கள் வந்து கையில் வச்சுட்டு ரெகுலராக யூ கேன் கோ த்ரூ இட். நான் சொல்லும்போதே பேரலாக நீங்கள் உங்களோட ஃபீட்பேக்கையும் ஆட் பண்ணிட்டே வரலாம். அந்த தாட் ப்ராசஸ் நம்ம சொல்கிறது ஹவு இட் இஸ் ஃபார் யூ, அது எல்லாத்தையுமே நீங்கள் யோசிக்கலாம். ஸோ சவிதா சவுந்தர், ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம். நேச்சுரல்ஸ், ஃபென்டாஸ்டிக், ஹாப்பி டு சி யூ, ஹோப் யூ ஆர் டூயிங் வெல். ஓகே, இப்போ வந்து த ஃபஸ்ட் தாட் அபவுட் திங்கிங் அப்படின்றத பற்றி எனக்கு ஒரு பார்வை இருக்குது. அது வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்றுனா உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் வி கேன் கோ த்ரூ இட். யா, த ஃபஸ்ட் தாட், இந்த தாட்லாம் எனக்குள்ளே நான் எவால்வ் பண்ணது. ஸோ அதனால் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன். அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதும் வி கேன் ஃபீட்பேக் ஈச் அதர் அண்ட் தென்னும் வி கேன் ஸ்லோலி எவால்வ். செல்ஃப் டிசிப்ளினுக்கு இதுதான் அப்படின்னு எதுவும் இல்லை. இதுதான் வந்து ஒரு ஃபைனல் டெஃபினிஷன் அப்படின்னு கிடையாது. எஸ் சவிதா, ஹாய், இட்ஸ் வெரி வெரி நைஸ் டு சி யூ ஆஃப்டர் அ லாங் டைம். யா. ஸோ இப்போ நான் சொல்லியிருக்க ஒரு தாட்டை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். திங்கிங் இஸ் த ஹார்டஸ்ட் செல்ஃப் டிசிப்ளின் ஆஃப் ஆல்.
தட்ஸ் வை வி நெவர் திங்க் அபவுட் இட். ஏன் வந்து சார் நான் எல்லாம் படிக்கிறேன், எல்லாம் பண்ணுறேன், எவ்ரிதிங் ஐம் வெரி வெரி ஃபைன் வித் மை செல்ஃப், ஆனால் என்னால் வந்து ஒரு செல்ஃப் டிசிப்ளின்டாக என்னால் இருக்க முடியல, வை அப்படின்னு கேட்குற ஐம் சாரி ஸோ அப்படின்னு கேட்குற ஒரு கேள்வி எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. எல்லாருக்கும் இந்த கேள்வி இருக்குது. நான் நல்லா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன், பண்ணணும்னு தெரியுது, டெய்லி பண்ணணும்னு தெரியுது. ஸோ ஹாப்பி டு see you on live ஃபார் பாசிட்டிவ் தாட்ஸ். சேம் ஜெய் வந்து ஜெயின்ற ஒரு உயிரோடு இருக்கிறவரை அந்த பாசிட்டிவ் தாட்ஸ்ன்றது வந்து எவால்வ் ஆகிட்டே இருக்கும். த மூமெண்ட் ஜெய் டோன்ட் ஹேவ் பாசிட்டிவ் தாட்ஸ், இட்ஸ் த இன்டைரக்ட் மெசேஜ் தட் ஜெய் இஸ் நோ மோர். தட்ஸ் த வே ஐ live my life. ஸோ திங்கிங் இஸ் தி ஹார்டஸ்ட் செல்ஃப் டிசிப்ளின் ஆஃப் ஆல். அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது நம்ம வந்து எல்லாம் தெரியுது, நமக்கு தெரியாது ஏதாவது இருக்கா? 1 + 1 = 2 நமக்கு தெரியும். சில விஷயங்களை சின்சியராக செஞ்சால் நமக்கு ரிசல்ட் வரும், தெரியும். 1 year சின்சியராக செஞ்சால் நல்ல ரிசல்ட் வரும், தெரியும். ஒரு 10 years வந்து தொடர்ச்சியாக செஞ்சால் வி வில் பி த சாம்பியன் ஆஃப் ஆல், தெரியும். ஆனாலும் செய்யறதில்லை. ஏன் அப்படின்னா மற்ற விஷயங்கள்லாம் அப்புறம் வச்சுக்குவோம். த ஃபஸ்ட் பேசிக் திங் இஸ் திங்கிங் அபவுட் இட். அதுதான் ஹார்டஸ்ட் பார்ட். திங்கிங் இஸ் தி ஹார்டஸ்ட் செல்ஃப் டிசிப்ளின் ஆஃப் ஆல். உங்களை பற்றி நீங்கள் யோசிக்கிறது அப்படின்றது தான் நாம் பண்ணுறது இல்லை. அதுதான் வந்து தி பெஸ்ட் செல்ஃப் டிசிப்ளின்னா நான் அதான் சொல்வேன். ஹேவ் யூ எவர் தாட் அபவுட் யுவர் செல்ஃப்? உங்களை பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்களா? உங்களை பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா அதுதான் பெஸ்ட்டு செல்ஃப் டிசிப்ளின். உங்களை பற்றி நீங்கள் யோசிக்கிறது. இதை வந்து நம்ம செல்ஃபிஷ்னு போட்டு ஒரு குழப்பம் பண்ணிக்கிறோம். இதையும் செல்ஃபிஷையும் போட்டு எங்கேயோ நம்ம குழப்பம் பண்ணிக்கிறோம். நோவேர். நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கேன் ஒரு லைவில். ஃப்ளைட்டில் நீங்கள் போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னா, சாரி ஏதாவது அன்எக்ஸ்பெக்டடாக ஏதாவது நடக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு திங் அவங்க என்ன சொல்கிறாங்க? அந்த ஆக்சிஜன் மாஸ்க் எடுத்து உங்களுக்கு சொருக சொல்கிறாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இல்லை. ஏன்? நீங்கள் முதல்ல உயிரோடு இருந்தால் தான் நீங்கள் அடுத்து ஏதாவது செய்ய முடியும். ஸோ செல்ஃப் டிசிப்ளினில் ஃபஸ்ட் அது செல்ஃப்னு வருது. இட்ஸ் நாட் அதர்ஸ் டிசிப்ளின். நமக்கு பெரிய பிரச்சனையே அதர்ஸ் டிசிப்ளின் தான். நம்ம டிசிப்ளின் பற்றி நம்ம யோசிக்கிறதே இல்லை. ஸோ இன்னையிலேருந்து நாம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், இட்ஸ் அபவுட் செல்ஃப். என்னை பற்றி நான் யோசிக்கிறது இல்லை. அதுதான் வந்து இருக்கிறதுலே தி டஃபஸ்ட் விஷயம். அப்படின்னா திங்கிங் இஸ் தி ஹார்டஸ்ட் செல்ஃப் டிசிப்ளின் ஆஃப் ஆல். Thinking about what? Thinking about myself. Thinking about myself is the hardest self-discipline. என்னை பற்றிய ஒரு சிந்தனை, அதுதான் வந்து இருக்கிறதுலையே வந்து ஹார்டஸ்ட். அதனால தான் நம்ம யோசிக்கிறதே இல்லை. ஸோ நாம் செல்ஃப் டிசிப்ளினில் எக்ஸலண்ட்டாக வரணும்னா தி ஃபஸ்ட் பேசிக் ரெக்குவயர்மெண்ட் இஸ் திங்க் அபவுட் ஆர் செல்ஃப்ஸ். என்னை பற்றி நான் யோசிக்கணும். இந்த உலகம் வந்து எதுக்காகவும் காத்துட்ருக்காது. இந்த உலகம் எதுக்காகவும் யாருக்காகவும் எங்கேயும் நிற்காது. அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து அவங்க என்னாச்சு இவங்க என்னாச்சு அதெல்லாம் இல்லை. உலகம் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் அது பாட்டுக்கு அது நடந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றது மட்டும்தான் கேள்வி. ஸோ அதனால் இன்னையிலேருந்து ஃபஸ்ட் தாட் வாட் ஐ எம் ஆஃபரிங் ஹியர் இஸ் திங்கிங் இஸ் தி டஃபஸ்ட் செல்ஃப் டிசிப்ளின். நம்மளை பற்றி நாம் யோசிக்கிறது. ஸோ இன்னையிலேருந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அதை வந்து கையில் எடுத்துடலாம். ஸோ ஐம் ஆர்டரிங் செகண்ட் தாட் ஹியர். உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இன்னும் இந்த இப்போ நான் செகண்ட் தாட் ஷேர் பண்ண போகிறத ஐ ஹோப் இன்னையிலேருந்து நீங்கள் சீரியஸ் ஆகிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் தி செகண்ட் தாட் ஐ வுட் லைக் டு ஆட். These are all my thoughts, my views. Self-discipline is the real freedom. உங்களுக்கான உண்மையான சுதந்திரம் அப்படின்னா அது செல்ஃப் டிசிப்ளினில் தான் வரும், வேற எங்கேயும் வராது. நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது. அதான ஃப்ரீடம். அதான ஃப்ரீடம். காலையில் எழுந்து நைட்டு வரை நான் செய்ய வேண்டிய வேலைகள் அத்தனையும் நான் செஞ்சுட்டேன்னா என்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது. தட்ஸ் ஃப்ரீடம். தட்ஸ் ரியல் ஃப்ரீடம். அதை செய்யலை அப்படின்னா XYZ வந்து என்ன ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்போ என்னோடய ஃப்ரீடம் போயிடுது. நான் செய்ய வேண்டிய வேலையை நான் சரியாக செய்யலை அப்படின்னா தென் ஐ லாஸ்ட் மை ஃப்ரீடம். நான் செய்ய வேண்டிய வேலையை நான் சரியாக செஞ்சுட்டா தட் இஸ் மை ஃப்ரீடம். ஸோ செல்ஃப் டிசிப்ளின் இஸ் த ரியல் ஃப்ரீடம். அப்போ நான் செல்ஃப் டிசிப்ளினாக இல்லைன்னா யூ ஆர் அ ஸ்லேவ். நீங்கள் ஒரு அடிமை. உங்களை யாராவது ஒருத்தங்க ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கணும். ஏதாவது சொன்னால் தான் நீங்கள் செய்வீங்க, இல்லைன்னா செய்ய மாட்டீங்க. உங்களுக்கு வந்து எப்படின்னா யூ வாண்ட் டு பி எ ஸ்லேவ். வெரி சிம்பிள். நீங்கள் வந்து ஸ்லேவாக இருந்து வாழ ஆசைப்படுறீங்க. அதனால் திரும்ப திரும்ப வந்து உங்களுக்கு வந்து உங்கள் வேலையை நீங்கள் செய்ய மாட்டீங்க. யாராவது ஒருத்தங்க வந்து சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் செய்வீங்க.
எனக்கு இந்த கால்குலேஷன் புரியவே இல்லை. யாராவது ஒருத்தங்க சொன்னதுக்கப்புறம் செய்யறதுக்கு ஏன் நம்ம ஃபர்ஸ்டே செய்யக்கூடாது? எப்படியும் செய்ய போகிறோம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் ஏன் ஒரு ஸ்லேவாக இருந்து செய்யணும்? ஐ கேன் பி ஆன் மை ஓன். நான் செய்ய வேண்டிய வேலையை நான் செஞ்சுட்டேன், வேறு ஏதாவது என்கிட்ட வேலை இருக்கா? அவ்வளோதான். இப்போ எங்களுக்கு வந்து ZNLP அகாடமி இருக்குது. இந்த அகாடமியில் வந்து ஒரு அட்மின் அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்குது. அந்த அட்மினில் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நான் சொல்லலாம். ஸோ அனு அப்படின்றவங்க இருக்காங்க. நான் அவங்கள்ட்ட இன்னைக்கு வர கேட்குற கேள்வி, எங்கள் 2 பேத்துக்குள்ளே உள்ள ஒர்க்கிங் ஸ்டைல், ஈவன் ZNLP அகாடமிலேயே இந்த ஒர்க்கிங் ஸ்டைல் தான் நாங்கள் வச்சுக்கிறோம். கீர்த்தி எங்கள்கிட்ட கேட்குறதாகட்டும், கீர்த்தி என்கிட்ட கேட்குறதாகட்டும், நான் கீர்த்திகிட்ட கேட்குறதாகட்டும், குமார் வந்து என்கிட்ட கேட்குறதாகட்டும், சங்கர் வந்து குமார்கிட்ட கேட்கணும். எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஒர்க்கிங் ஸ்டைலே எப்படி இருக்கும்னா, என்னோட வேலை ஏதாவது பெண்டிங் இருக்கா, இதுதான் நாங்கள் கேட்போம். இஸ் இட் மை ஒர்க் எனிதிங் தட் இஸ் பெண்டிங்? என்னோட வேலை ஏதாவது பெண்டிங் இருக்கா, இதுதான் நான் கேட்பேன். நாங்கள் எப்பவுமே உங்கள் வேலை என்ன பெண்டிங்கிறது கேட்கவே மாட்டோம். தட் இஸ் நாட் அவர் ரோல். நான் வந்து என்னோட வேலை எதுவும் பெண்டிங் இருக்கா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு கார்ப்பரேட் ஆர்கனைசேஷனில் டாப் லெவலிருந்து கீழே வர எல்லாரும் என் வேலை ஏதாவது பெண்டிங் இருக்கா அப்படின்னு கேட்க ஆரம்பித்தா அங்கே அதுதானே ரியல் ஒர்க்கிங் ஸ்டைல். அதுதான் பெஸ்ட் டிசிப்ளின் ஆஃப் ஆல். தி பெஸ்ட் டிசிப்ளின் ஆஃப் ஆல். டாப் லெவல்லேருந்து கீழே வர அந்த கல்ச்சரை தான் உருவாக்கணும். நான் ஒர்க் பண்ணுற கம்பெனிஸில், நான் அசோசியேட்டாக இருக்கிற கம்பெனிஸில் நான் இன்ஜெக்ட் பண்ண விரும்புகிறேன், இன்ஜெக்ட் அந்த வார்த்தையை சொல்கிறேன், இன்ஜெக்ட் பண்ண விரும்புகிற ஒரு ஏரியா வந்து, உன்னோட வேலை என்ன பெண்டிங்கிறது நீ முடிவு பண்ணு, மற்றவங்க முடிவு பண்ணக்கூடாது. ஸோ யூ டெல், நீ கொண்டா இன்னைக்கு 10 வேலை நான் பண்ணணும்னு சொல்லு, அந்த 10 வேலையை நான் பண்ணிட்டேன்னு சொல்லு. இல்லை 8 வேலை தான் பண்ணியிருக்கேன், 2 பண்ணல, நாளைக்கு பண்ணுறேன்னு சொல்லு. ஓவர், இட்ஸ் ஓவர். உன்னுடைய ஒர்க்கை நீ பண்ணினா யூ ஆர் இன் ரியல் ஃப்ரீடம். உன்னை யாருமே கேள்வி கேட்க முடியாது. வீட்டில் எடுத்துங்க, ஒய்ஃப் அவங்க செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சு முடிச்சிட்டாங்கன்னா ஹஸ்பண்ட் பேசுறதுக்கு ஒன்றுமே இருக்காது. ஹஸ்பண்ட் செய்ய வேண்டிய வேலைகளை அவர் செஞ்சு முடிச்சிட்டாருன்னா ஒய்ஃப் பேசுறதுக்கு ஒன்றுமே இருக்காது. என்ன பேச முடியும்? பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோமே, ரெகுலராக பேசிகிட்டு இருக்கோமே, அது என்னது? செய்ய முடியாத வேலைகளை, செய்யாமல் தள்ளி போட்டிருக்கிற வேலைகளை, செய்ய வேண்டியதுன்னு தெரிஞ்சே தள்ளி போட்டிருக்கிற வேலைகளை பற்றி தான் திரும்ப 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 அன்னெசரியாக பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஃப்ரம் டுடே யூ கேன் திங்க் அபவுட் ஒன் லைன். இது என்னோட இன்ஸ்பைரிங் தாட். இது அதை வந்து நான் இங்கே பப்ளிக் கொடுக்குறேன். இந்த மாதிரியான தாட்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய தாட்ஸ் இருக்கலாம். நான் அந்த மாதிரி படித்து கடந்து வந்தும் இருந்திருக்கலாம். ஆனால் நான் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு விஷயத்தை தான் நான் இங்கே தாட்டாக கொடுக்குறேன். ஸோ இது எல்லாமே இன்ஸ்பிரேஷன்லேருந்து தான் எடுத்திருப்பேன், யாரோ ஒருத்தங்க எங்கேயோ சொன்னதுலேருந்து தான் எடுத்திருப்பேன். ஆனால் நான் ப்ராக்டிஸ் பண்ணாமல் நான் சொல்ல மாட்டேன். ஸோ செல்ஃப் டிசிப்ளினில் த ரியல் ஃப்ரீடம் என்னென்னா, உங்களோட ஒர்க்கை நீங்கள் செஞ்சு முடிக்கிறீங்க அப்படின்னா யூ ஆர் இன் ரியல் ஃப்ரீடம். சிம்பிள். யூ ஆர் இன் அ கம்ப்ளீட் ரியல் ஃப்ரீடம். உங்களை யாரும் எதுவுமே பண்ண முடியாது. யூ ஆர் இன் கம்ப்ளீட் ரியல் ஃப்ரீடம். உங்களுக்கு ஃப்ரீடம் வேணுமா, 3வது ஆள்கிட்ட போய் கேட்காதீங்க. நீங்கள் பண்ண வேண்டிய வேலையை நீங்கள் பண்ணி முடிச்சிருங்க. யூ ஆர் இன் ரியல் freedom. So now we are jumping into the next thought process. இது வந்து கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கலாம், ஆனால் இதுதான் உண்மை, இதுதான் யதார்த்தம், இதுதான் என்னோட லைஃப் ஸ்டைலில் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஓகே, ஸோ த தேர்ட் ஒன் கம்ஸ் ஹியர். லைஃப் ஸ்டார்ட்ஸ் அண்ட் எண்ட்ஸ் வித் செல்ஃப் டிசிப்ளின். லைஃப் ஸ்டார்ட்ஸ் அண்ட் எண்ட்ஸ் வித் செல்ஃப் டிசிப்ளின். நீங்கள் செல்ஃப் டிசிப்ளின் அதுக்கு வந்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஆரம்பிக்குது. செல்ஃப் டிசிப்ளினை நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா லைஃப் எண்ட்ஸ், அங்கே லைஃப் வந்து முடிவு போகுது. சிம்பிள். சரி, நீங்கள் நிறைய போட்டு குழப்பிக்காமல் ரொம்ப சிம்பிளாக சில விஷயங்களை எடுத்துருவோம். லைஃப் ஸ்டார்ட்ஸ் அண்ட் எண்ட்ஸ் வித் செல்ஃப் டிசிப்ளின். உங்கள் லைஃப் வந்து எக்ஸலண்ட்டாக ஆகுதா, நீ ஆர் அ செல்ஃப் டிசிப்ளின்டு பர்சன். உங்கள் லைஃப் எங்கேயோ சரியாக வரலையா, யூ ஆர் நாட் அ செல்ஃப் டிசிப்ளின்டு பர்சன். அவ்வளோதான், 2 லைன் தான். லைஃப் ஸ்டார்ட்ஸ் அண்ட் எண்ட்ஸ் வித் செல்ஃப் டிசிப்ளின். ஸோ உங்களோட லைஃப் வந்து எனக்கு ஆவரேஜாக இருக்குது, யூ ஆர் அன் ஆவரேஜ் செல்ஃப் டிசிப்ளின்டு பர்சன். என்னோட லைஃப் எக்ஸலண்ட்டாக இருக்குது, யூ ஆர் அன் எக்ஸலண்ட் செல்ஃப் டிசிப்ளின் பர்சன். என்னோட லைஃப் ரொம்ப மிசரபிளாக இருக்குது சார், எதுவுமே சரியாக இல்லை, யூ ஆர் அ புவர் செல்ஃப் டிசிப்ளின்டு பர்சன். இல்லை சார், நான் எல்லாம் சரியாக பண்ணேன், அன்எக்ஸ்பெக்டடாக நடந்துருச்சு. நோவேர். இப்போது இந்த லாக்டவுன் எடுத்துக்கங்க. இதுக்கு முன்னாடி செல்ஃப் டிசிப்ளின்டாக இருந்தவங்களுக்கு இந்த லாக்டவுன் வில் நெவர் கிரியேட் அ பிக் இம்பேக்ட். எழுதி வச்சுங்க இந்த லைன். இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி செல்ஃப் டிசிப்ளின்டாக வாழ்ந்துட்டு இருந்தவங்களுக்கு
இந்த லாக்டவுன் வில் நெவர் கிரியேட் எனி இம்பேக்ட். இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி செல்ஃப் டிசிப்ளின் இல்லாமல் தாமா சோமான்னு சுற்றிட்டு இருந்தவங்களுக்கு இந்த லாக்டவுன் வில் பி எ பிக் ஷாக். ஏன்னா அவங்க செய்ய வேண்டிய வேலைகளை செய்யலை, நாளைக்கு செஞ்சுக்கலாம் அடுத்த நாள் செஞ்சுக்கலாம்னு நினச்சாங்க. 2 மாதம் இப்போ லாக்டவுன் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் அவங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கும். ஃபார் மீ இட்ஸ் நாட் அ ஷாக். செல்ஃப் டிசிப்ளின்டாக இருக்க பர்சன் ஹி வில் ஃபைண்ட் அ வே. ஏதாவது ஒரு வே கண்டுபிடிச்சி அவர் அடுத்த ஸ்டெப்புக்கு ஓடிடுவார். அவர்லாம் நின்றுட்டுலாம் இருக்க மாட்டார். ஹி வில் நெவர் வெயிட் ஃபார் சமன். ஏன்னா அவரோட ஒர்க்கை அவர் பண்ணி ஆகணும்னு அவருக்கு தெரியும். அவரோட ஒர்க்கை அவர் பண்ணி ஆகணும்னு அவருக்கு தெரியும். ஐ ரிப்பீட் அகெயின், அவரோட ஒர்க்கை அவர் பண்ணி ஆகணும்னு அவருக்கு தெரியும். அவளோட ஒர்க்கை அவள் பண்ணி ஆகணும்னு அவளுக்கு தெரியும். வேறு யாரும் வந்து சொல்ல வேண்டியதில்லை, வேறு யாரும் எதுவும் இங்கே வந்து டீச் பண்ண வேண்டியதில்லை. அப்படின்னும் போது செல்ஃப் டிசிப்ளினை பொறுத்தளவு இந்த 3வது லைன், லைஃப் ஸ்டார்ட்ஸ் அண்ட் எண்ட்ஸ் வித் செல்ஃப் டிசிப்ளின். உங்களோட லைஃப் ஆரம்பிக்குது அப்படின்னா இட்ஸ் பியூர்லி பிகாஸ் ஆஃப் செல்ஃப் டிசிப்ளின். உங்களோட லைஃப் முடியுது இதோட ஓவர் அப்படின்னா அதுவும் செல்ஃப் டிசிப்ளினால தான் முடிஞ்சிருக்கும். அதை வந்து நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் தவற விட்டுருப்பீங்க. யூஆர் நாட் ஃபாலோயிங் இட், ஸோ யுவர் லைஃப் எண்ட்ஸ். யூஆர் ஃபாலோயிங் இட், யுவர் லைஃப் பிகின்ஸ். இட் இஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் இட் இஸ். இதை மனசில் வச்சுக்கலாம். Then we are jumping into the next one, which is a very powerful one. நான் இதை வந்து என்னுடைய லைஃப்பில் வந்து ஒரு கேள்வியாகவே வச்சுருக்கேன். இன்றைக்கி இன்டர்வியூவில் கூட என்னை வந்து கீர்த்தி மேடம் கேட்ட சில கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லும்போது இப்போ நான் போட போகிற கோர்ட்டினுடைய ரிஃப்ளெக்ஷன் அதில் இருக்கும். யூ கேன் ரீட் நவ். செல்ஃப் டிசிப்ளின் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வாட் ஹேஸ் டு பி டன் நவ் அண்ட் வாட் ஹஸ் டு பி டன் ஃபார் லைஃப். இது வந்து நான் வந்து வாழ்க்கையில் கடைபிடிக்கிற ஒரு மிக மிக முக்கியமான விஷயம். இன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது ப்ளஷர். ஒரு இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு பதில் ஒரு மூவி பார்க்கலாம், கொஞ்ச நேரம் படுத்துவங்களாம், அப்புறம் வந்து ஒரு ஒரு யாரையாவது ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி யூஸ்லெஸ்ஸாக எதையாவது பேசிகிட்டு கிடக்கலாம். ஸோ இது வந்து நவ். செல்ஃப் டிசிப்ளின் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வாட் ஹஸ் டு பி டன் நவ், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்றது, அண்ட் தென் வாட் ஹஸ் டு பி டன் ஃபார் லைஃப். என்னுடைய வாழ்க்கை முழுக்க வர்ற மாதிரியான ஒரு விஷயம். நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு டைமில் வந்து என்னுடைய வாழ்க்கையை பற்றி ரிவர்ஸில் போய் த்ரோ பேக்கில் வந்து சில விஷயங்கள் கேட்குறாங்கன்னு வைங்களேன், அதில் நிச்சயமாக பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமாக நான் சொல்கிறது இந்த லைவாக இருக்கும். ஸோ நான் ஐ எம் டூயிங் திஸ் ஃபார் லைஃப், ஐ எம் நாட் டூயிங் திஸ் ஃபார் நவ். அப்படின்னா ஒரு நாள் பண்ணுவேன், இல்லை 2 நாள் பண்ணுவேன், அப்புறம் போய் போத்திட்டு தூங்கிடுவோம். அதுதானே நிறைய பேர் தப்பு பண்ணுறோம். நீங்கள் வந்து லைஃப்க்கு ஒரு விஷயம் எடுத்தீங்கன்னா அது வந்து செல்ஃப் டிசிப்ளின்டாக வரும். 35வது நாள் இன்னைக்கு தொடர்ச்சியாக 5 மணிக்கு ஷார்ப்பாக நாங்கள் எங்கள் ZNLP ட்ரைனிங்ஸில் கூட நாங்கள் டைமிங்கை வந்து அவ்வளோலாம் சின்சியராக வச்சுக்க மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு வி ஹாவ் அ பாலிசி சேயிங் தட் இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு பரவாயில்ல, அதனால் என்ன, வி கேன் கோ ஹெட். நமக்கு வந்து எதுக்கோ ஏதோ ஒரு மிலிட்ரி மாதிரி நம்ம இருக்க வேண்டியதில்லை. வி கேன் ஜஸ்ட் ப்ரொசீட், லெட்ஸ் சி. ஆனால் தினசரி செய்ய வேண்டியதை செய்வோம், கரெக்டாக செய்வோம், ரிலாக்ஸ்டாக செய்வோம். அப்படி இருக்கிறேன்னா லைவில் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 5 o'clockனா 4:50 வைக்கலாம் வந்து உட்காடுறேன். வெரி வெரி அன்யூஷுவல் ஆஃப் மை செல்ஃப், வெரி அன்யூஷுவல். ஐ எம் செல்ஃப் டிசிப்ளின்டு, பட் நாட் டு த கோர். அப்படியே பர்ஃபெக்ட் அப்படிலாம் நான் இருக்கிறது இல்லை. ஆனால் இங்கே லைவ்ல வரும்போது அப்படி இருக்கேன். ஏன்னா திஸ் இஸ் ஃபார் லைஃப். ஒரு 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 35 நாளாக 40 நாளாக ஒரு மனிதர்கள் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே அடங்கியிருக்காங்க. அங்கே வந்து இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வந்து ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருக்கும். இப்போ அவங்கள வந்து நீங்கள் வந்து டிஃபைனே பண்ண முடியாது. உனக்கு இப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு கேட்கவே முடியாது. அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும் உள்ள, வெளியில் சொல்ல முடியாமல் இருப்பாங்க. குறிப்பாக ஐ கேன் டெல் யூ, குறிப்பாக ஐ கேன் சே ஃபீமேல் பீப்புள் ஆர் தி மோஸ்ட் சஃபரர்ஸ், நாட் மேல். மேலுக்கு வேலை மட்டும்தான் போயிருக்கு, வேலை செய்கிற விஷயம் மட்டும்தான் போயிருக்கு, வெளியில் போகிறது மட்டும்தான் கட்டு, அவர் வீட்டில் உட்காந்துருக்கார். ஆனால் ஃபீமேலுக்கு அவங்களுக்குன்னு வீட்டில் இருந்த ஸ்பேஸ் இப்போ காணாமல் போயிடுச்சு. 7 மணிக்கு குழந்தைய அனுப்பினோடனே ஒரு ஸ்பேஸ், ஹபாடா அப்படின்னு ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும், அது போச்சு. இப்போ குழந்தை உள்ளே தான் இருக்குது. 10 மணி 9 மணிக்கு கணவன் போனதுக்கப்புறம் ஈவினிங் அவர் வர ஒரு ரிலாக்ஸ்டாக, ஐயோ நம்ம வேலை தான் இனி நமக்கு தான், பொறுமையாக பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க நினச்ச அந்த ஸ்பேஸ் போயிடுச்சு. ஸோ தே ஆர் தி மோஸ்ட் சஃபர்ட் பீப்புள் நவ். இந்த லாக்டவுனில் ரொம்ப ஹெவியாக பாதிக்கப்பட்டிருக்க ஒரு பர்டிகுலர் சர்டைன் குரூப் அப்படின்னா நான் வந்து ஃபீமேல் தான் சொல்வேன். அதுவும் பர்டிகுலராக வீட்டில் தினசரி. இப்போ நான் என்ன கேட்டிருந்தேன், முதல் முறையாக யார் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டப்போ
அந்த முதல் முறையாக யார் என்ன பண்ணுறீங்கன்றதுல யாரோ ஒருத்தன் போட்டிருந்தாங்க. ஐ திங்க் பிரியா ராஜுன்னு நினைக்கிறேன், இன்னும் அனுகண்ணன் கூட போட்டிருந்தாங்க. 3 வேளையும் நான் சமைக்கிறேன் அப்படின்னு. ஏர்லியர் இட் வாஸ் அ ரிலாக்ஸேஷன் ஃபார் தெம். அட்லீஸ்ட் ஒரு வேளை அவங்க வேணும்னா பண்ணலாம், வேண்டாம்னா விட்டுறலாம், அவங்களுக்கு சமைக்கிறது வேண்டாம், நம்ம காலையில் சமைச்சதே கொஞ்சம் சாப்பிட்டு தூங்கிக்கலாம், அதெல்லாம் இருந்தது. இப்போ இட்ஸ் கான். நீங்கள் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ காலையிலிருந்து நைட் வரை யூ ஆர் சப்போஸ் டு குக் ஃபார் சம்ஒன். ஸோ யூ ஹவ் லாஸ்ட் த ஸ்பேஸ். உங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து போயிடுச்சு. அப்படின்னும் போது திஸ் இஸ் த பெஸ்ட் டைம் ஐ கேன் சப்போர்ட் பீப்புள். இப்போ தான் நான் வந்து செல்ஃப் டிசிப்ளின்டாக இருக்கணும். இந்த பர்டிகுலர் 1 minute கூட யாரோ ஒருத்தங்களுக்கு எங்கேயோ ஒரு சேஞ்சை கொண்டு வரலாம் அப்படின்றதுனால. ஸோ 35 days-ஆ 1 hour-ஆ ஷார்ப்பாக 5 o'clock ஆரம்பிச்சு ஷார்ப்பாக 6 o'clock அந்த 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 ப்ரொசீடிங்ஸை வந்து 35 days-ஆ பண்ணுறதுக்கு அந்த செல்ஃப் டிசிப்ளினுக்கு ஒரே ஒரு ரீசன். இப்போ நான் போட்டிருந்த கோட், இட் இஸ் நாட் அபவுட் நவ், இட் இஸ் அபவுட் ஃபார் லைஃப். இது ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் பண்ணிட்டு போகிறதுன்றது இல்லை, இட் இஸ் ஃபார் லைஃப். இட் இஸ் ஃபார் லைஃப். ஏன்னா இப்போது நம்ம பேசுகிறது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இங்கேருந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு கொரோனா பற்றி நம்ம பேசணும்னா, இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே இருந்தோம் அப்படின்னு பேசணும்னா, இட் இஸ் வெரி நேச்சுரல் தட் எனக்கு என்னை பொறுத்தளவு நான் பர்சனலாக நினைப்பேன், ஐ ஹவ் கான்ட்ரிபியூட்டட் சம்திங். இந்த சொசைட்டிக்கு நான் என்னமோ ஒன்று கொடுத்துருக்கேன் அப்படின்ற அந்த கான்ட்ரிபியூஷன், அந்த தாட் ப்ராசஸ் வந்து எனக்கு இருக்கும். So the fourth quote, I think you have taken it sincerely. And the last one, which is for me very very நான் வந்து இதை வந்து ரொம்ப முக்கியமானதாக மதிக்கிறேன், இன்னைக்கு வரை ஃபாலோ பண்ணுறேன். ஐ ஹோப் நீங்களும் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஐ எம் ஜஸ்ட் கிவிங் இட் டு யூ. ஓகே, இது வந்து நீங்கள் வந்து 1000 days you do something. 1000 days you do something. ரெகுலராக 1000 days நீங்கள் ஏதோ ஒன்று செய்யுங்க. இந்த 100 நாள் சேலஞ்செலாம் சொல்லுவாங்க. இங்கே ஐ திங்க் கீர்த்தி இருக்காங்க, டயட்டுக்குன்னா 100 days சேலஞ்செலாம் சொல்லுவாங்க. I'm not okay with 100 days. I'm okay with 365 days multiplied by 3 times. 1000 days நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுறீங்கன்னா your eligibility is the eligibility for discipline. நீங்கள் வந்து டிசிப்ளினாக இருக்கீங்கன்றதுக்கான ஒரு எலிஜிபிலிட்டி, விசிட்டிங் கார்டு, உள்ளே போகலாம், என்ட்ரி கார்டு அப்படின்னு சொன்னால் அது ஒரு 1000 days நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா ஐ திங்க் யூ ஆர் டிசிப்ளின்டு. சும்மா ஒரு வாரம் பண்ணிட்டு நான் ரொம்ப டிசிப்ளின்டாக இருந்தேங்க, அப்புறம் வந்து மிஸ் பண்ணிட்டேங்க அப்படின்னா யூ ஆர் நாட் டிசிப்ளின்டு. அக்செப்ட் பண்ணிங்க. அது எதுக்கு சும்மா ஒரு வாரம் நல்லா இருந்தேன், 2 வாரம் நல்லா இருந்தேன், அதுக்கப்புறம் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்றதெல்லாம் கிடையாது. எங்கள் வீட்டுக்குள்ளே நாங்கள் வீடை சுத்தமாக வச்சுருந்தேன் சார், நடுவில் ஒரு 1 week சாக்கடை உள்ளே வந்துருச்சு, அதுக்கப்புறம் சாக்கடை வரல, இப்போ சுத்தமாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அது. இஃப் யூ ஆர் டிசிப்ளின்ட் then it has to be, the entry point has to be 1000 days. இது உங்களுக்கு இன்னையிலேருந்து ஒரு தாட் ப்ராசஸாக மனசில் வரணும். நீங்கள் இன்றைக்கி day 1 போட்டுருங்க. day 1 போட்டு 1000 days நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும், 1000 days நான் எந்திரிக்கிறேன், தட்ஸ் இட், எழுந்துருங்க. தென் யூ பிகம் செல்ஃப் டிசிப்ளின். சும்மா நான் வந்து ஒரு மாதம் எந்திரிச்சேன் சார், அப்புறம் வந்து லாக்டவுன் வந்துச்சா, எந்திரிச்சு என்ன பண்ண போகிறோன்னு தூங்கிட்டேன். நான் அதனால தான் திரும்ப சொல்கிறேன், செல்ஃப் டிசிப்ளின்டு பர்சனுக்கு லாக்டவுன் டசன்ட் மேக் எனி டிஃப்ரென்ஸ். எங்கள் ஃபாதர் வந்து செல்ஃப் டிசிப்ளின்டு, 4 o'clock ஷார்ப்பாக அவர் எந்திரிச்சிருவார். இன்றைக்கி அவர் 4 o'clock எழுந்திருக்கிறார், இன்றைக்கே எக்ஸசைஸ் பண்ணுறாரு, மொட்டை மாடியில் நடக்கிறாரு. ஸோ வாட் எவர் தி பாசிபிலிட்டிஸ் ஹீ வாண்ட்ஸ் டு டேக், ஹீ டேக்ஸ். செல்ஃப் டிசிப்ளின்டு பீப்புளுக்கு இது வந்து இந்த லாக்டவுன்லாம் ஒரு விஷயமே இல்லை. அப்போ லாக்டவுன் யாருக்கு விஷயம்? செல்ஃப் டிசிப்ளினே இல்லாமல் இருந்தவங்களுக்கு சடனாக இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் உட்காந்துருக்கிறதுனால தான் தே ஆர் இன் கம்ப்ளீட் ட்ரபிள். ஸோ 1000 days நீங்கள் பண்ணிங்கன்னா யூ ஆர் என்ட்ரி, யூ ஹேவ் அன் என்ட்ரி. 10,000 times நீங்கள் பண்ணீங்கன்னா, 10,000 times நீங்கள் பண்ணீங்கன்னா யூ பிகம் அ மாஸ்டர். என்கிட்ட ஒரு தடவை எனக்கு வந்து ஒரு போலந்துலேருந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஃப்ரெண்ட் இருக்கார். ஹி இஸ் ஃப்ரம் போலந்து. அவர் வந்து பேர் வந்து தாடியஸ் செக்கலாவஸ்கி, அவரோட பேர் தாடியஸ் செக்கலாவஸ்கி. அவர் ஒரு தடவை என்கிட்ட சொன்னார், நான் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவை காமிச்சேன். அந்த ஃபோட்டோவை காமிச்சதும் அவர் கேட்டார், so far you have taken over 1000 photographs அப்படின்னு கேட்டார். எஸ் அப்படின்னு. நான் ஒரு 1000 ஃபோட்டோக்கு மேலே எடுத்துப்பீங்களா அப்படின்னு கேட்டார். எஸ் அப்படின்னு. இது வந்து ஐ திங்க் 2012-13 நினைக்கிறேன். எஸ் அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து அவர் என்ன சொன்னார்னா, தென் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் டேக்கிங் எ ஃபோட்டோகிராஃப் அப்படின்னாரு. எனக்கு அது ஷாக்கிங்காக இருந்தது. 1000 ஃபோட்டோ நீங்கள் எடுத்திருக்கீங்களா? எடுத்திருக்கேன். அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எலிஜிபிள்னார். சேம் அப்ளிகபிள் ஹியர். 1000 தடவை நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா டிசிப்ளின் ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு யூ ஆர் எலிஜிபிள். நீங்கள் வந்து நான் வந்து என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இப்போ இட்ஸ் பீன் 22 years. இந்த இவ்வளோ வருஷங்களில்
ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸில் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமை கூட நான் மிஸ் பண்ணதில்லை. ஐ ஹவ் ரீச்ட் தி 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 ஹால் ஆன் டைம். அதுக்கு முன்னாடியோ இன்னும் அதுக்கு முன்னாடியோ முதல் நாள் நைட்டோ அப்படி தான் வந்து இதுவரை ரீச் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஒரே ஒரு டைம் மிஸ் பண்ணது, இட்ஸ் பியூர்லி பிகாஸ் ஆஃப் ஆக்சிடெண்ட். என்னோட ஆக்சிடெண்ட் வந்து புனேயில் நடக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து சென்னையில் ட்ரைனிங், அதை நான் மிஸ் பண்ணுறேன். தட் வாஸ் ஒன்லி டைம் ஐ மிஸ்ட் மை ட்ரைனிங். நோ அதர் கோ. மற்ற எந்த நாள்லையும் 22 வருஷமாக ஐ ஹவ் நெவர் எவர் மிஸ்ட் ஒன் ட்ரைனிங். ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து கையில் எடுக்கணும். ஸோ 10,000 டைம்ஸ் உங்களால் அப்படி பண்ண முடியுதுன்னா யூ ஆர் அ மாஸ்டர். நீங்கள் மாஸ்டர் சார், நான் செல்ஃப் டிசிப்ளின் தான் மாஸ்டர் ஆகணும். 10,000 டைம்ஸ் பண்ணுங்க. அதை என்ன சார் பண்ணணும்? ஒரு விஷயத்தை படிக்க, ஒரு புக் படிக்கிறீங்களா, 10,000 டேஸ் படிங்க. ஒரு புக் சொல்ல, எவ்வளோ புக் வேணாலும், ஆனால் படிக்கிறதுன்ற ஹேபிட்டை 10,000 டைம்ஸ் படிங்க. இல்லை சார், நான் இப்போ செல்ஃப் டிசிப்ளின் பற்றி தெரிஞ்சுக்கணும், என்ன பண்ணணும் சார்? 1000 டேஸ் கோல் எடுங்க. 1000 டேஸ் ஃப்ரம் டுடே ஐ ஸ்டார்ட் அண்ட் ரீட் 1000 டேஸ். ஃபேஸ்புக் எதுக்கு வச்சுருக்கீங்க? ஃபேஸ்புக்கில் கண்ட குப்பையெல்லாம் எழுதுறாங்க. நீங்கள் எழுதுங்களேன் 1000 டேஸ் அப்படின்னு ஹேஷ்டேக் போட்டு நீங்கள் டெய்லி படிக்கிற புத்தகத்தில் என்ன உங்களுக்கு தோணுதோ அதை எழுதுங்களேன். அதில் 1000 டேஸ் கழித்து பார்த்தீங்கன்னா பிரமிப்பாக இருக்கும் உங்களுக்கு. அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஸோ அதனால் கெட் ரெடி. யா, வைபவ் 1000 ஃபோட்டோஸ் அதுக்கு மேலே பண்ணியிருக்கான். வெரி குட். ஹி இஸ் எலிஜிபிள் டு பி எ ஃபோட்டோகிராஃபர். அவர் வந்து இப்போ ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு என்னுடைய தாட் ப்ராசஸ்லேருந்து ஒரு 5 தாட்ஸை வந்து ரிகார்டிங் செல்ஃப் டிசிப்ளின் கொடுத்தேன். நவ் செல்ஃப் டிசிப்ளினை பற்றி கொஞ்சம் நாம் டிஸ்கஷன் கொஞ்சம் பண்ணுவோம். அந்த டிஸ்கஷனை முடிச்சுட்டு தென் ஹவு டு பி செல்ஃப் டிசிப்ளின்ட் அதுக்கு போவோம். முடிஞ்சால் அதுக்கு போவோம், இல்லைனா ஹவு டு பி செல்ஃப் டிசிப்ளின் நாளைக்கு பார்ப்போம். பார்ட் 1 பார்ட் 2 வி ஹவ் 2. இப்போது நான் வந்து செல்ஃப் டிசிப்ளின்டாக இருக்கிறது இல்லை சார் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ இங்கே நிறைய பேர் இருப்பீங்க. இல்லை சார், நான் செல்ஃப் டிசிப்ளின்டாகவே இருக்கிறது இல்லை சார், எல்லாம் பேசுகிறேன் சார், பட் நான் மிஸ் பண்ணுறேன் சார். நான் வந்து ஐ டோன்ட் நோ வை ஐ எம் மிஸ்ஸிங், பட் ஐ எம் நாட் அ செல்ஃப் டிசிப்ளின்டு பர்சன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஐ ஹவ் அ ஷாக்கிங் நியூஸ் ஃபார் யூ. நீங்கள் செல்ஃப் டிசிப்ளின்டாக இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா என்னுடைய முதல் கேள்வி, நீங்கள் டெய்லி ப்ரஷ் பண்ணுறீங்களா? ஆர் யூ ப்ரஷிங் யுவர் டீத் எவ்ரிடே? ப்ரஷ் பண்ணுறீங்களா? டெய்லி பண்ணுறீங்களா? இப்போ உங்கள் வயசு என்ன? எத்தனை வருஷம் பண்ணியிருக்கீங்க? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். 1 இயர்னா 365 டைம்ஸ், ஐ ஹோப் ஸோ 365 டைம்ஸ் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். ஸோ மல்டிப்ளை பை 10 இயர்ஸ்னால் 3650 டைம்ஸ். மல்டிப்ளை பை 20 இயர்ஸ்னால் என்ன வருதுன்னு பாருங்கள். 40 இயர்ஸ்னால் என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ 40 இயர்ஸ்னால் ஆல்மோஸ்ட் ஒரு 12-15,000 டைம்ஸ் அப்படி வரும். 15,000 டைம்ஸ் ஒரு விஷயத்தை டெய்லி காலையில் பண்ணுற நீங்களா சொல்கிறீங்க செல்ஃப் டிசிப்ளின் என்னால் முடியாதுன்னு? ஸோ வை யூ ஆர் டூயிங் இட்? இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு பதில் வரும், சார் பல்லு விலகாமல் இருந்தால் இட் ஒன்ட் ஒர்க் சார், அதனால் பண்ணுறேன் சார். எஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் த வேல்யூ ஆஃப் இட். அதை பண்ணலைன்னா ரொம்ப கலோக்கியலாக ஒரு லாங்குவேஜ் சொல்லணும்னா நாரி போயிடும் அப்படின்னு நமக்கு தெரியறதுனால வி டூ இட். நீங்கள் எந்த விஷயத்தினுடைய வேல்யூலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை செய்யறத நீங்கள் நிறுத்த மாட்டீங்க. யூ ஆர் அ செல்ஃப் டிசிப்ளின்டு பர்சன். அப்போது நான் ஏன் சார் பண்ணுறதில்ல? யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த வேல்யூ ஆஃப் இட். அதனால தான் நீங்கள் பண்ணல. பேசிக்கலாக இன் அ பேசிக் சர்க்கம்ஸ்டான்ஸ் யூ ஆர் அ செல்ஃப் டிசிப்ளின்டு பர்சன். அதில் எந்த சேஞ்சும் இல்லை. அதில் நோ மோர் செகண்ட் தாட். யூ ஆர் அ செல்ஃப் டிசிப்ளின்டு பர்சன். கடைசியாக எப்போ குளிச்சிங்க? 2 மாதத்துக்கு முன்னாடியே குளிச்சிங்க, 4 மாதத்துக்கு முன்னாடியே குளிச்சிங்க. எஸ்டர்டே, டுடே மார்னிங், ஈவன் நவ் அப்படின்னு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல. ஒவ்வொரு நாளும் குளிக்கிறது நடந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் ட்ரெஸ் போடுறது நடந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் நம்ம ஆஃபீஸ் போகிறது நடந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் செல்ஃப் டிசிப்ளின் இல்லாமல் என்னது? ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு அவசியம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. எங்கெல்லாம் உங்களுக்கு அவசியம் தெரியலையோ, the importance of something, when you don't understand the importance of something, then you miss to be self-disciplined. உங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் தெரியல. அந்த இம்பார்ட்டன்ஸை நீங்கள் இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இந்த மைண்டுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸை இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஃபீட் பண்ணணும். ஃபீட் பண்ணிங்கன்னா செல்ஃப் டிசிப்ளின்றது நேச்சுரலாக நடக்கும். பல்லு விளக்கலைன்னா என்ன ஆகும் தெரியும். ஃபேஸ் வாஷ் பண்ணலைன்னா என்ன ஆகும் தெரியும்.
ட்ரெஸ் போடலைன்னா என்ன ஆகும் தெரியும், குளிக்கலைன்னா என்ன ஆகும் தெரியும். இதெல்லாம் அந்த இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சதுனால செஞ்சிடறோம். நம்ம செகண்ட் தாட்டே இல்லை இதில். என்னைக்காவது செகண்ட் தாட் பேசியிருக்கோமா? இல்லை ஒரு ஹவு இட் வுட் பி இஃப் ஐ டோன்ட் ப்ரஷ் ஃபார் 30 days அப்படின்னு எங்கேயாவது ஒரு டாபிக் இருக்கா? யாராவது இது 30 நாள் நீங்கள் பல்லு விளக்காமல் இருப்பது எப்படி அப்படின்னு யாராவது பேசுகிறாங்களா? யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் இஸ் ஹியூஜ். அதை நீங்கள் அப்படி எடுக்கவே முடியாது. யூ கான்ட் கான்ட்ரடிக்ட் வித் தட் பாயிண்ட் பிகாஸ் த இம்பார்ட்டன்ஸ் இஸ் வெரி 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 அது அது அதை வந்து நீங்கள் அசைச்சே பார்க்க முடியாது. அப்படி ஒரு பில்லர், ஸ்ட்ராங் பில்லர் அது. அதனால் நீங்கள் அந்த பாயிண்டில் கான்ட்ராடிக்டே ஆக மாட்டீங்க. காலையில் எழுந்தால் முதல் வேலையாக அதை செஞ்சுடுவீங்க. த சேம் வித் த ஒர்க். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வந்து செல்ஃப் டிசிப்ளின்டாக எதில் இல்லைன்னு சொல்லுங்களேன், டைப் பண்ணுங்களேன். இதிலெல்லாம் நான் செல்ஃப் டிசிப்ளின்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் இல்லை சார் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஐ வில் டெல் யூ. செல்ஃப் டிசிப்ளின்டாக நீங்கள் எதுலலாம் இல்லை, ஐ வாண்ட் டு பி பட் ஐ எம் நாட் அப்படின்றத கொஞ்சம் டைப் பண்ணுங்க. வாக்கிங், எஸ். ஸோ இப்போ ஃபார் சாம்பிள் நான் அதை எடுத்துக்கிறேன். ராமலிங்கம் சார் சொன்னது வாக்கிங்கோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி நீங்கள் எவ்வளவு நிறைய வருது, நான் ஒன்றுன்னா எடுத்துக்கிறேன். நான் வந்து வாக்கிங்கோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி நீங்கள் எவ்வளோ சார் படிச்சிருக்கீங்க? வாக்கிங்கை வந்து 10 years 20 years பண்ணுற யாரை போய் நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்க? வாக்கிங் பற்றிய புத்தகங்கள், வாக்கிங் பற்றிய வீடியோஸ், வாக்கிங் பற்றிய ஆடியோஸ், வாக்கிங் பற்றிய சயின்டிஃபிக் ப்ரூஃப்ஸ் படிச்சிருக்கீங்களா? ஹவ் யூ காட் தி எசன்ஸ் ஆஃப் இட்? அதனுடைய இம்பார்ட்டன்ஸை என்னென்ன விதத்தில் எடுக்கணுமோ எடுத்திருக்கீங்களா? எடுக்கலை அப்படின்னா யூ வில் நெவர் வாக். நீங்கள் இப்படியே தான் பேசிகிட்டு இருப்பீங்க. யூ வில் நெவர் வாக். டேக் இட் ஃப்ரம் மீ, யூ வில் நெவர் வாக். உங்களால் நடக்கவே முடியாது. ஏன்னா உங்கள் மைண்டில் அதற்கான இம்பார்ட்டன்ஸ் இன்னும் வரல. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஒரு விஷயத்தை நம்ம செய்யாமல் இருக்கோம்னா அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் நமக்கு புரியல. சிம்பிள். அந்த இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சிருச்சுன்னா நம்ம செய்யாமல் இருப்போமா? எனக்கு வந்து காஃபி அவ்வளோ பிடிக்கும். ஐஎம் காஃபி அடிக்ட்னு சொல்லலாம். காஃபி லவ்வர். காஃபி கொடுத்தா போதும், எனக்கு சாப்பாடு கூட வேண்டாம், 2 காஃபி கொடுங்கன்னு சாப்பிட்ற ஆள். நான் இப்போ வந்து ஃபுல்லாக க்ரீன் டீ சாப்பிட்டுட்ருக்கேன். க்ரீன் டீ வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ட்டுன்னு எனக்கு புரிஞ்சது. எப்படி புரிஞ்சது? யாராவது வந்து எனக்கு கிளாஸ் எடுத்தாங்களா? நோ. ஐ சர்ச்ட், ஐ வெண்ட் இன் யூடியூப், கூகுள், க்ரீன் டீ பற்றி அத்தனை புத்தகங்களும், மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ், மெடிசின் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாத்துலேயும் க்ரீன் டீன்றது எங்கெங்கெல்லாம் வந்து க்ரீன் டீன்னு கூகுளில் அடித்தா கிட்டத்தட்ட 2 கோடியை சில்லற பக்கங்கள் வருது. எவ்வளவு படிக்க முடியுமோ அவ்வளவு படித்தா க்ரீன் டீயினுடைய இம்பார்ட்டன்ஸ் எனக்கு புரியுது. அதுக்கப்புறம் எப்படி சார் நான் குடிக்காமல் இருப்பேன்? அதுக்கப்புறம் எப்படி காஃபியை தொடுவேன்? 2 இருக்குது. ஸோ இந்த இம்பார்ட்டன்ஸை நீங்கள் கையில் எடுக்கலை அப்படின்னா யூ வில் நெவர் வாக். நீங்கள் சொல்லிட்டே இருப்பீங்க. 30 வருஷம் கழிச்சும் சொல்வீங்க, நான் நடக்கணும்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பீங்க. உங்கள் இம்பார்ட்டன்ஸ் தெரியாத ஒருத்தர் எப்படி செல்ஃப் டிசிப்ளின்டாக இருக்க முடியும்? செல்ஃப் டிசிப்ளின்ட் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனேட் டு ஈச் அதர்ஸ் க்ரோத். நீங்கள் செல்ஃப் டிசிப்ளினாக வளரணுன்னா அதனுடைய இம்பார்ட்டன்ஸும் உங்களுக்கு வளரணும். அப்போ தான் நீங்கள் வந்து அதில் செல்ஃப் டிசிப்ளின்டாக அடுத்த ஸ்டெப்பும் முடியும். ஸோ இப்போ வந்து நிறைய பேர் போட்டிருக்கீங்க டெய்லி ரீடிங்கோட பெனிஃபிட்ஸை நீங்கள் படிச்சிருக்கீங்களா? இது என்ன ப்ராப்ளம்னா, டெய்லி ரீடிங்னு யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க டெய்லி படித்தா நல்லதுன்னு. அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு பண்ணிட்டு இருப்பீங்களே தவிர டெய்லி ரீடிங் பற்றி நீங்கள் போய் ரிசர்ச் பண்ணீங்களா? ஹாவ் யூ ரிசர்ச் அபவுட் இட்? டெய்லி ரீடிங் பற்றி டெட் டாக் அவ்வளோ டாக்ஸ் இருக்குது. டெய்லி ரீடிங் ஏன் படிக்கணுன்றதுக்கு புக்ஸ் அவ்வளோ இருக்குது. டெய்லி ரீடிங்கை பற்றி ஏகப்பட்ட கட்டுரைகள் வந்திருக்கு, மினி ஆடியோ இருக்குது, பாட்காஸ்ட் இருக்குது. போய் கேட்டிருக்கீங்களா? கேட்டிங்கன்னா டெய்லி ரீடிங்கை நீங்கள் ஸ்டாப் பண்ண மாட்டீங்க. பிகாஸ் யூ ஆர் ஸ்ட்ரென்தனிங் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டெய்லி ரீடிங். கெட்டப் இயர்லி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். கெட்டப் இயர்லி. ஏன்னா 4 o'clock எழுந்தா 5 o'clock எழுந்தா என்ன நம்ம உடம்புல என்னென்னலாம் மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு நீங்கள் படிச்சிங்களா? உங்களுக்கு தெரியுமா? சயின்டிஃபிக்காக யோசிச்சிங்களா? இல்லை ஒரு டாக்டர்கிட்ட கேட்டிங்களா? இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கிற யாரோ ஒருத்தர் 5 மணிக்கு 10 வருஷமாக எழுந்துட்டுருக்காரு, 20 வருஷமாக எழுந்துட்டுருக்காருன்னா அவரை போய் பார்த்தீங்களா? அவர்கிட்ட ஏன் சார் எழுந்திருக்கிறீங்க, எதனால் உங்களால் எழுந்திருக்க முடியுது, எங்களை மாதிரி டெம்டேஷன்லாம் உங்களுக்கும் இருந்திருக்குமே, அதை எப்படி கிராஸ் பண்ணீங்க கேட்டிருக்கீங்களா? இந்த இம்பார்ட்டன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் நான் வந்து ஐ வாண்ட் டு பி செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னா
இட் இஸ் மோர் லைக் யூ வாண்ட் டு பி செல்ஃப் டிசிப்ளின்ட் ஆன் பேப்பர். பேப்பரில் புலியாக இருக்கணுமா நீங்கள், ரியல் லைஃப்பில் டைகரா? பேப்பரில் டைகராக இருக்குமா, ரியல் லைஃப்பில் டைகராக இருக்குமா அப்படின்றது தான் தாட் ப்ராசஸ். ஸோ நீங்கள் சும்மா பேரில் வந்து நான் வந்து நீங்கள் வேணால் எழுதிக்கலாம் பேப்பரில் ஐ வாண்ட் டு வாக் அப்படின்னு எழுதி வச்சுக்கலாம். இன்னும் 20 வருஷம் கழிச்சா அது அப்படியே தான் இருக்கும், நீங்களும் இப்படி தான் இருப்பீங்க. ஸோ தட் இஸ் த ஏரியா ஐ வாண்ட் யூ டு ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே. மெடிடேஷன் வந்து எவ்வளவு இட்ஸ் அ மெடிடேஷன். சவிதா மேம் உங்களுக்கு சொல்கிறேன், மெடிடேஷன் இஸ் அ கிளென்சிங் எஃபெக்ட் ஆஃப் தாட்ஸை வந்து கிளென்சிங் நடக்குது. வீடை கூட்டாமல் வச்சுருப்பீங்களா நீங்கள்? சவிதா மேடம்க்கு இது கொஸ்டின். வீடை கூட்டாமல் இருப்பீங்களா? ஒரு நாள் வீடை கூட்டாமல் வச்சுருப்பீங்களா? ஒரு வாரம் கூட்டாமல் வச்சுருப்பீங்களா? ஒரு மாதம் வச்சுருப்பீங்களா? ஒரு வருஷம் வச்சுருப்பீங்களா? லாஸ்ட் 6 மாதமாக நான் மெடிடேஷனே பண்ணலைன்னு சொல்கிறவங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பதில் இதுதான். 6 மாதம் கூட்டாத வீட்டில் நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இம்பேக்ட் இருக்குமோ அதே இம்பேக்ட் தான் உள்ள தாட்ஸை இன்னும் நீங்கள் கிளென்ஸ் பண்ணாமல் வச்சுருக்கீங்க. ஆனால் ஆச்சரியம் என்னென்னா, நம்ம வந்து பார்லர் போகிறோம், எக்ஸ்டர்னல் ஸ்கின்னை வந்து கிளென்சிங் பண்ணிடுறோம், அதை விடவே மாட்டேங்கிறோம். அப்பியரன்ஸில் நாம் கவனம் செலுத்துகிற லெவலுக்கு தாட்ஸில் உள்ள கிளென்சிங்கை வந்து கவனம் செலுத்துறது இல்லை. மெடிடேஷன் இஸ் அ கிளென்சிங் ஆஃப் தாட்ஸ் அண்ட் ரீஆர்டரிங் ஆஃப் தாட்ஸ். ஒரு தாட் கண்ணான்னு இருக்கிறத ஒரு ஆர்டரிங்கில் கொண்டு வந்து நிறுத்தும். ஸோ கிளென்சிங் ஆஃப் தாட்ஸை வந்து இன்னும் பண்ணாமல் வச்சுருக்கோம் அப்படின்ற அந்த இம்பார்ட்டன்ஸ் புரியாதவரை நம்ம மெடிடேஷன் பண்ண மாட்டோம். ஸோ ப்ராக்டிஸிங் ஃபிட்னஸ் ரெஜிம். ஸோ ஃபிட்னஸ்னால் ஏன், வை டு பி ஃபிட்? நம்ம ஃபிட் இல்லாமல் இருந்துடலாம்ல, வை டு பி ஃபிட்? அந்த கேள்வியை நம்ம போட்டிருக்கோமா, போய் படிக்கிறோமா? இப்போ நான் ஃபிட்டாக இல்லைன்னா என்ன நடக்கும், ஃபிட்டாக இருந்தால் என்ன நடக்கும்? இந்த ஃபிட் யாமினி, அன்ஃபிட் யாமினி. இந்த அன்ஃபிட் யாமினின்ற வார்த்தையை கேட்கும்போதே உள்ள நமக்கு ஏதோ பண்ணும். ஸோ அதை பற்றி நிறைய படிக்க அதனோட இம்பார்ட்டன்ஸ் உணர நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் போகும். ஸோ இங்கே எழுதியிருக்கிற எல்லாருக்கும் உங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து யாரும் வந்து உங்களுக்கு எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. யாராவது வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க போவாங்கன்றதுலாம் சும்மா கதை. செல்ஃப் டிசிப்ளின் தான் சொன்னாங்க, டிசிப்ளின் பை குருஸ்ன்னு சொல்லவே இல்லை. யாராவது எந்த மாஸ்டராவது, எந்த குருவாவது, எந்த ஒரு மேலே இருக்கிற அப்படி இப்படி இருந்து உங்களை வந்து போதிக்கிற யாராவது ஒருத்தர் வந்து இப்படியெல்லாம் நீங்கள் இருந்தால் நீங்கள் டிசிப்ளின்டாக இருப்பீங்க அப்படின்லாம் சொன்னால் நான் சிரிச்சிருவேன். ஐ won't accept it because unless and until you understand the importance of it, you will never be disciplined. It's as simple as as it is. நீங்கள் அதனுடைய இம்பார்ட்டன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலைன்னா யூ வில் நெவர் எவர் பிகம் டிசிப்ளின். ஸோ ஃபுட் கண்ட்ரோல் அப்படி தான். ஃபுட்டை பற்றி என்ன படிச்சிருக்கீங்க? வாட் இஸ் கார்போஹைட்ரேட்ஸ் உங்களுக்கு தெரியுமா? வாட் இஸ் வைட்டமின்ஸ்? வாட் இஸ் மினரல்ஸ்? நீங்கள் அது எவ்வளோ எடுத்துக்கணும் ஒரு நாளைக்கு எவ்வளோ கேலரி நீங்கள் எரிக்கிறீங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ இன்டேக் போகலாம்? நீங்கள் ஒரு ஃபாஸ்டிங்னா என்ன, ஃபாஸ்டிங்கை வந்து எவ்வளோ நாள் பண்ணலாம்? வாட்டர் ஃபாஸ்டிங்னு ஒன்று இருக்கே, வாட் இஸ் இட்? இதை பற்றி நம்ம படிக்கிறோமா? இதை பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோமா? அதை பற்றிய ஃபுல் இம்பார்ட்டன்ஸ் நமக்கு இருந்தால் எப்படி நம்ம வந்து அடுத்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபுட்டு நம்மளால் எப்படி எடுக்க முடியும்? when the mind gets its importance, the body follows it. It's as simple as it is. இந்த மைண்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டா பாடிக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. இது சொல்கிறத இது கேட்கும். திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், இது என்ன சொல்லுதோ அது இது கேட்கும். அதுக்கு இங்கே நீங்கள் இம்பார்ட்டன்ஸை ஃபீட் பண்ணணும். நீங்கள் சும்மா மேம்போக்கா நான் எந்திரிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா முடியவே முடியாது. தேர் ஹேஸ் டு பி அ லீவரேஜ். இப்போ ஒரு பெரிய பாறாங்கல் இருக்குது, அந்த பாறாங்கல்ல வந்து தூக்கணும். நாம் நெம்புகோல்னு படிச்சிருப்போம் சின்ன வயசில், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை வச்சு தூக்கும் பொழுது அந்த பாறாங்கல்லுக்கு ஈக்குவலான ஒரு எஃபர்ட்டை வந்து நீங்கள் இங்கே கொடுத்தா தான் அது வந்து மேலே வரும். ஸோ அதை கொடுக்கறது அப்படின்றது தான் இம்பார்ட்டன்ஸ்ன்னு நான் சொல்கிறேன். அந்த இம்பார்ட்டன்ஸை நீங்கள் மைண்டுக்கு கொடுத்துட்டிங்கன்னா பாடி வில் ஃபாலோ இட். இங்கே என்ன சொன்னாலும் பாடி வில் ஃபாலோ இட். ஸோ இன்னையிலேருந்து உங்களோட தாட் ப்ராசஸில் இருக்க வேண்டிய ஒரு விஷயம், யூ ஆர் ஆல்ரெடி எ செல்ஃப் டிசிப்ளின்டு பர்சன். நீங்கள் வந்து செல்ஃப் டிசிப்ளின் என்கிட்ட இல்லைன்னே சொல்லாதீங்க. 365 days ப்ரஷிங் பண்ணுறதை விட செல்ஃப் டிசிப்ளின் என்ன இருக்க முடியும்? 365 days டேக்கிங் பாத், 365 days ட்ரெஸ்ஸிங், 365 days கோயிங் டு ஆஃபீஸ், 365 days மல்டிப்ளை பை 3 times குக்கிங். இதை விட செல்ஃப் டிசிப்ளின் என்ன இருக்க முடியும்? ஸோ யா, இப்போ இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு தாட்டாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ யூ ஆர் ஆல்ரெடி அ டிசிப்ளின்டு பர்சன். யாராவது ஒருத்தங்க டைப் பண்ண முடியுமா? ஸோ தாட் நம்பர் 1, தாட் ப்ரோவோக்கர்ஸ். நானே டைப் பண்ணுறேன். ஐ கேன் ஃபஸ்ட் இது நான் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிக்கலாம். இட் மே டேக் ஃபியூ செகண்ட்ஸ் பட் இட் இஸ் ஒர்த். தாட் ப்ரோவோக்கர்ஸ்
இன்னையிலேருந்து உங்கள் வீட்டில் நீங்கள் இதை கூட போட்டு வைக்கலாம். ஸோ 1 is you are already a self-disciplined person. ஸோ இது வந்து யாரும் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் வந்து நம்ம தான் செல்ஃப் டிசிப்ளின்லேயே இல்லையோ அப்படின்லாம் யோசிக்க வேண்டியதில்லை. எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிருக்கோ அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக செய்கிறீங்க. அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணுறதே இல்லை. ஒரு கோர்ட்டுக்கு போனோம், இன்னைக்கு போகலைன்னா அதுக்கப்புறம் அது நம்ம கையை விட்டு போயிடும். அப்படின்னு இருந்தால் அன்றைக்கி போயிடுறோம். அன்றைக்கி எப்படி செல்ஃப் டிசிப்ளின் வந்துச்சு? பிகாஸ் அதனோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரியுது. இன்னைக்கு போகலைன்னாலும் பரவாயில்ல அப்படின்னும் போது வேற இம்பார்ட்டன்ஸுக்கு போயிடுறீங்க நீங்கள். தென் செல்ஃப் டிசிப்ளினோட கில்லர் வந்து இம்பார்ட்டன்ஸ். when you understand importance, self discipline grows. When you don't understand importance, self discipline gets suicide. நீங்கள் அதை கொள்றீங்க, அதை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்குறீங்க. ஸோ நீங்கள் இப்போவும் சொல்கிறேன், புதுசாக ஒரு குழந்தை பிறந்து வளருது, பல்லு விளக்கலைன்னா பரவாயில்ல, பல் விளக்குறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைம்மா, விட்டுருமா அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், அந்த இம்பார்ட்டன்ஸ் அதுக்குள்ளே போயிடுச்சுன்னா லைஃப் லாங்காக ஜென்மத்துக்கு அது விளக்காது, அது எடுக்காது. ஸோ பி கேர்ஃபுல் வித் யுவர் இம்பார்ட்டன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங். உங்களோட அந்த உள்ள வந்து என்ன அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்றது தான் உங்களை செய்ய வைக்கும். ஸோ அதை நீங்கள் மனசில் வச்சுக்கலாம். ரெண்டாவது, தி செகண்ட் கொஸ்டின் ஐ ஆஸ்க், உங்கள் எல்லாரையும் கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள். Have you ever seen, இது உங்களுக்கான கொஸ்டின், have you ever seen any person achieved success without self discipline? யாராவது பார்த்துருக்கீங்களா நீங்கள் டாப் லெவலுக்கு வந்த பர்சன் வித்தவுட் செல்ஃப் டிசிப்ளின் வந்ததா? ஒருத்தங்க பேர் இங்கே டைப் பண்ணுங்க பாப்போம். ஒரு பர்சன், இட் வாண்ட். அப்படியே வந்திருந்தாலும், இப்போ அதுக்கும் ஒரு ரீசன் சொல்கிறேன். அவங்க அப்பா வந்து செல்ஃப் டிசிப்ளின்டாக இருந்திருப்பார், பையன் டிசிப்ளினாகவே இல்லை, ஆனாலும் அவர் டாப் லெவலில் இருக்கார் அப்படின்னு வந்திருந்தாலும் ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று, டாப் லெவலுக்கு வந்ததும் அவர் டிசிப்ளினாக ஆயிடுவார். ஓ இப்படி தான் இருக்கணும் போல இருக்குது இந்த இடத்துக்குன்னு ஆயிடுவார். அப்படி இல்லைன்னா காணாமல் போயிடுவார், டாப் லெவலில் இருக்க மாட்டார். ஸோ ஹேவ் யூ எவர் சீன் எனி பர்சன் அச்சீவ்டு சக்ஸஸ் வித்தவுட் செல்ஃப் டிசிப்ளின்? அப்போ எவ்வளோ இம்பார்ட்டண்ட் இது, எவ்வளோ இம்பார்ட்டண்ட். நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் செல்ஃப் டிசிப்ளின்னா அது இல்லை சார், அது வந்து சார் நமக்கு ரொம்ப கஷ்டம் சார் அப்படின்னா நீங்கள் ஷார்ட் ரூட்டை தான் சூஸ் பண்ண நினைக்கிறீங்க. நான் எந்த கஷ்டமும் படக்கூடாது, ஆனால் நான் வந்து படிக்கட்டில் ஏறி மொட்டை மாடியில் வந்து உட்காந்துடணும் அப்படின்னா ஹவ் இஸ் இட் பாசிபிள்? இட் இஸ் ஹைலி இம்பாசிபிள். யூ ஆர் ட்ரீமிங். அக்செப்ட் தட் யூ ஆர் அ ட்ரீமர். நீங்கள் ட்ரீமர்னு அக்செப்ட் பண்ணிக்கிங்களேன். எதுக்கு சும்மா எதையாவது பேசிட்டு இருக்கீங்க? யூ ஆர் அ டே ட்ரீமர், யூ ஆர் அ பேப்பர் ட்ரீமர், யூ ஆர் ஜஸ்ட் அ ட்ரீமர், யூ ஆர் நாட் அ டூயர். தெர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் ட்ரீமர் அண்ட் ட்ரூயர். நீங்கள் வந்து ட்ரீம் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு தான் லாய்க்கு. நான் வேணா ஒன்று பண்ணுவேன், நான் என்ன பண்ணுவேன்னா அந்த மாதிரி இஃப் யூ ஆர் தட் கைண்ட் ஆஃப் அ பர்சன், பாசிபிளி ஐ வில் இன்வைட் யூ ஃபார் மை செஷன்ஸ். கூப்பிட்டு நான் என்ன சொல்வேன்னா, ஒரு விஷயத்தை ட்ரீம் செய்து கொண்டே இருப்பது எப்படி, ஒரு விஷயத்தை 20 வருடங்கள் ஆனாலும் செய்யாமல் கனவு கண்டு கொண்டே இருப்பது எப்படி அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்து ஒரு 20 நிமிஷம் உங்களை பேச சொல்கிறேன், வந்து பேசிட்டு போங்க. உங்களை மாதிரி யாராவது வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். இது நான் வந்து ஒரு 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 நகைச்சுவையாக சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன். இஃப் யூ ஆர் நாட் டூயிங் சம்திங் ஈவன் ஆஃப்டர் அண்டர்ஸ்டாண்டிங் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இட், இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறமும் செய்யாமல் இருக்கீங்கன்னா யூ ஆர் அ ட்ரீமர். யூ ஆர் அஃபெக்டட் பை அ டிசீஸ் கால்டு ட்ரீமிங். உட்காந்து கனவு காண்றது. ரோட் சைடில் ஏதாவது ஒரு குட்டிச்சவருன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்துல உட்காந்து எந்த வேலையும் இல்லாமல் நம்மெல்லாம் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற ஒருத்தருக்கும் உங்களுக்கும் வித்தியாசமே கிடையாது. நீங்கள் கோட்டட் சூட்டட் போட்டுட்டு ட்ரீம் பண்ணுறீங்க, அவன் எந்த இதுவும் இல்லாமல் எந்த ஆப்ஷனும் இல்லாமல் ட்ரீம் பண்ணிட்டு இருக்கான். உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஸோ டேக் கேர். ஸோ செகண்ட் பாயிண்ட்டாக நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணதை நான் இங்கே டைப் பண்ணுறேன். ஐ ஹவ் நெவர் எவர் சீன். So that is the point number 2. Have you ever seen anyone achieving success without self-discipline? So facts means facts. நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஒரே ஒரு நாள் ஜிம்முக்கு போயிட்டு 6 பேக்கில் யாராவது வந்து நிற்கிறாங்களா?
ஒரே ஒரு நாள் காலையில் வாக்கிங் போயிட்டு உடம்பு வந்து எனக்கு ஃபிட் ஆயிடுச்சுன்னு யாராவது சொல்கிறாங்களா? திஸ் won't happen. ஒரே ஒரு நாள் குக்கிங் பண்ணிட்டு எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்ல முடியுது அவங்களால? திஸ் won't happen. ஃபேக்ட், பிளெயின் சிம்பிள் ஃபேக்ட். ஃபேக்ட் அக்செப்ட் பண்ணலைன்னா யூ கான் பி அ செல்ஃப் டிசிப்ளின்டு பர்சன். ஸோ அதை வந்து நம்ம கையில் எடுத்துக்கிறோம் இன்னையிலேருந்து. அடுத்தது வந்து ஓகே, இப்போது ஒரு 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 முக்கியமான விஷயம் என்னோட லைஃப்பில் நடந்ததை நான் இங்கே வந்து சொல்ல வரேன். We feel your anger about indiscipline, not a person. No action taken, talk only. Okay, it's not about anger on you. It is about my anger on your resource. ஒரு அழகான ரிசோர்ஸ் உள்ளே காத்துட்ருக்கு. அதை வந்து இம்பார்ட்டன்ஸை கொடுக்காம அதை வந்து அப்படியே ஐடியலாக வச்சுருக்கீங்கல்ல. ஐடியலாக வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கொடுமை என்னென்னா, போய் யாரையோ தேடுறீங்க, யாரையோ போய் படிக்கிறீங்க, யார் கூடவோ போய் உட்காந்து இவர் எனக்கு ஏதாவது சொல்லி நான் திருந்திடுவேனா அப்படின்லாம் பார்க்குறீங்க. நெவர், நாட் ரெக்வயர்ட். நான் திரும்பவும் சொல்கிறேன், செல்ஃப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் ஆர் மித். அதுக்குள்ளேயே மாட்டாதீங்க. செல்ஃபை டெவலப் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. செல்ஃப் ரியலைசேஷன் ப்ரோக்ராம்ஸ் ஆர் ரெக்வயர்ட். நீங்கள் யூ ஆர் சப்போஸ் டு ரியலைஸ் யுவர் செல்ஃப், அவ்வளோதான் வேணும். அதுக்கப்புறம் நீங்கள் யூ வில் டூ இட். உங்களுக்கு பக்கத்துலலாம் யாரும் வர வேண்டிய அவசியம் இல்லை. என்னோட ட்ரைனிங்ஸில் நான் கான்ஸ்டண்ட்டாக சொல்கிற ஒரு விஷயம், வரீங்க, செல்ஃப் ரியலைஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கான ஒரு பிளானை ரெடி பண்ணுறீங்க, கோ ஹெட். சும்மா பக்கத்துலேயே இருந்து ஃபாலோ பண்ணிட்டு நான் பண்ணுறேன் நீ பண்ணுறேன்லாம் அப்படிலாம் பண்ணாதீங்க. தென் தட் இஸ் தி லீடர் அண்ட் த ஃபாலோயர் போத் ஹேவ் நோ ப்ராப்ளம், நோ அஜெண்டாஸ். அவங்களுக்கு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் அவர் வந்து ஃபாலோவரை எதிர்பார்க்குறாரு, ஃபாலோவர் வந்து லீடரை எதிர்பார்க்குறாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற உறவாக வந்து லைஃபு. லீடருக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு தெரிஞ்சால் அவர் அதில் போயிடுவார், ஃபாலோவருக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு தெரிஞ்சால் அதில் போயிடுவார். இவங்க ரெண்டு பேரும் பார்த்து பேசிக்கலாம் இருக்க மாட்டாங்க. பார்த்து பேசுவாங்க, தேங்க்ஃபுல்லாக இருப்பாங்க, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் நான் டெய்லி காலையில் உங்களை பார்ப்பேன், உங்களுக்கு பூஜை பண்ணுவேன், உங்கள் ஃபோட்டோவை பார்த்தா தான் எனக்கு விடியும், இதெல்லாம் வந்து யூஸ்லெஸ் தாட்ஸ். இதெல்லாமே வந்து செல்ஃப் டிசிப்ளின் வந்து ஆஃப் த ட்ராக் நம்ம போயிட்டோன்றதுக்கு அர்த்தம். செல்ஃப் டிசிப்ளினை லேர்ன் பண்ணுறதா வந்து வேறு எதையோ லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கோன்னு அர்த்தம். ஸோ ஃப்ரம் டுடே இட்ஸ் தி இம்பார்ட்டன்ட் கொஸ்டினர்ஸ் when you take it, it has to be ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்ப்பேன். உங்களுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லிடுறேன். ஐ கெஸ் அந்த லைவ் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை நான் ரிலேட் பண்ண முடியும். அந்த ரிலேட் பண்ணுறதுலேருந்து நீங்கள் இந்த செல்ஃப் டிசிப்ளினோட இம்பார்ட்டன்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சச்சின் டெண்டுல்கர் as a பிளேயர், நீங்கள் as a பர்சன் அதெல்லாம் வந்து நிறைய கான்ட்ராவர்சி ஏதாவது கேள்விகள்லாம் இருக்கும், அதெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுருங்க. as a பிளேயர், இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். 25 வருஷம் ஒருத்தர் விளையாடிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. 25th இயர், த டே ஆஃப் ரிட்டையர்மெண்ட், அன்னைக்கு காலையில் நெட் ப்ராக்டிஸ் பண்ணுறாருங்க ஒரு மனுஷன். ரிட்டையர்மெண்ட் ஆகிற அன்னைக்கு காலையில் ஒருத்தர் நெட் ப்ராக்டிஸ் பண்ணுறான்னா இதை விட பெஸ்ட் செல்ஃப் டிசிப்ளின் எக்ஸாம்பிள் என்ன இருக்க முடியும்? இஸ் தேர் எனி அதர் பெஸ்ட் செல்ஃப் டிசிப்ளின் எக்ஸாம்பிள்? இதை விட பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒன்று இருக்க முடியுமா? அண்ட் ஹீ இஸ் நாட் அன் ஆர்டினரி பிளேயர், ஹீ இஸ் அ சாம்பியன். நம்பர் 1 அப்படின்னு கிரிக்கெட்டில் வந்து தி காட் ஆஃப் கிரிக்கெட், காட் ஆஃப் கிரிக்கெட்னு சொன்னவரே, காட் ஆஃப் கிரிக்கெட்னு சொல்லப்பட்டவரே இவரை பார்த்து இவர் தான் என்னோட வாரிசு அப்படின்னு சொல்கிற லெவலுக்கான ஒரு பர்சன். அவர் லாஸ்ட் டே அன்னைக்கு மார்னிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் கேமுக்கு வர்றார். நெட் ப்ராக்டிஸில் அவர் இருக்கார். நான் இப்போவும் சொல்வேன், சச்சின் டெண்டுல்கர் கூடவே பேரலாக இன்னொரு சாம்பியன் ஒருத்தர் வந்தார். உங்களில் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரில. இந்த ஸ்டோரியோட ஐ திங்க் டுடே லைவ் கேன் பி க்ளோஸ்ட். சச்சின் டெண்டுல்கரோட எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஐ திங்க் இட் வாஸ் இன் 1990s நினைக்கிறேன், 92, 93 நினைக்கிறேன். அப்போ வந்து ஹிந்து பத்திரிகையில் எஸ் காம்ப்ளி ஹிந்து பத்திரிகையில் சுனில் கவாஸ்கர் எழுதினார், சச்சின் டெண்டுல்கர் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் பிளேயர் பட் அப்படின்னு ஒரு பட்டு போட்டார். என்ன அவர் சொன்னார்னா, காம்ப்ளி இஸ் த சாம்பியன், காம்ப்ளி தான் இந்த வேர்ல்டுனுடைய பெஸ்ட் பிளேயராக வருவார் அப்படின்னு போட்டார். இது வந்து சச்சின் டெண்டுல்கருக்கும் காம்ப்ளிக்கும் 1990s ஒரு ரெகக்னிஷன், அதாவது ஒரு கம்பேரிசனில் ரெகக்னிஷன் கொடுத்தாங்க. சச்சின் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் பிளேயர் பட் காம்ப்ளி இஸ் அ கிரேட் பிளேயர் அப்படின்னாங்க. இந்த ஹெட் இருந்தது. இன்னைக்கு எங்கே போனார் காம்ப்ளி? வேர் இஸ் காம்ப்ளி அண்ட் வேர் இஸ் சச்சின்? சாதாரண பிளேயர், டெய்லி செய்ய வேண்டிய விஷயங்களை ஒழுங்காக செஞ்சார்.
he becomes a great excellent player. டெய்லி செய்ய வேண்டிய விஷயங்களை ஒழுங்காக செய்யலை, காணாம போயிட்டார், பிக்சர்லேயே இல்லை. ஸோ காம்லி என்ன பண்ணார், இவர் ரிட்டையர் ஆகிற அன்னைக்கு காலையில் நெட் ப்ராக்டிஸ்க்கு வந்தார். ஸோ காம்லி என்ன பண்ணார், கேம் முடிஞ்சதும் சச்சின் வந்து நேராக ரூமுக்கு போகிறார். காம்லி ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி வேற ஒரு இடத்துக்கு போகிறார், அப்புறம் வேற ஒரு இடத்துக்கு போகிறார், அப்புறம் வேற ஒரு இடத்துக்கு போகிறார். உங்களுக்கு புரியும் நான் எங்கே சொல்கிறேன். ஸோ அங்கெல்லாம் போய் கடைசியாக ரூமுக்கு வர்றார். காலையில் நெட் ப்ராக்டிஸை மிஸ் பண்ணுறார். எமோஷ்னலாக வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வர்றார். ஏன்னா வேறு வேறு இடங்களில் நடக்கிற வேறு வேறு விஷயங்கள் அவரை வந்து பாதிச்சுக்கிட்டே இருக்குது. அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரெஸ் ஃபில்டு ஹியூமன் பீயிங்காக மாறுறாரு. பேலன்ஸ் போகுது, அவரோட பேலன்ஸை வந்து மிஸ் பண்ணுறார். கேம் கையை விட்டு போகுது. ஒரு கட்டத்தில் இந்தியன் கிரிக்கெட் டீம்லேயே அவர் இல்லை. அதுக்கப்புறம் ஒன்று நடந்தது, எத்தனை பேர் அதை கவனிச்சிங்கன்னு தெரியல. அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் வந்து உள்ளே ஜாயின் பண்ணார். எக்ஸலண்ட் பிளேயர், ஃபென்டாஸ்டிக் பிளேயர், கிரேட் பிளேயர், ஃபென்டாஸ்டிக் பிளேயர். இந்த ஃபென்டாஸ்டிக் பிளேயர் தினசரி செய்ய வேண்டியதை ஒழுங்காக செஞ்சதில் கிரேட் பிளேயராக மாறினார். கிரேட் பிளேயர் தினசரி செய்ய வேண்டியதை ஒழுங்காக செய்யாததுனால கேம் அவுட்டே வெளில வந்துட்டார். கேம்லேயே இல்லை. ஆனால் அடுத்து ஒன்று பண்ணார். என்ன பண்ணார், ஒரு அரசியல் கட்சியில் ஜாயின் பண்ணார். ஜாயின் பண்ணி அதில் ஒரு ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்தார். நான் அதை பார்க்கும்போது நினச்சேன், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் செல்ஃப் டிசிப்ளின் ஃபாலோயர் அண்ட் செல்ஃப் டிசிப்ளின் டாக்கர் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதில் அவர் என்ன பண்ணார்னா, அந்த பர்சன் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு இன்டர்வியூவில் காம்லி, நான் வந்து இந்த எம்பி எலெக்ஷனுக்காக இங்கே நிற்கலான்னு நினைக்கிறேன், எனக்காக கவனிங்க, எனக்காக சச்சின் வந்து பேசினார்னா நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொன்னார். இதை விட கொடுமை உண்டா? இதை விட ஒரு இன்சல்ட் இருக்க முடியுமா ரிசோர்ஸ்க்கு? எக்ஸலண்ட் பிளேயர், கிரேட் பிளேயர், ஒரு ஆர்டினரி பிளேயர், சின்சியராக செல்ஃப் டிசிப்ளினை ஃபாலோ பண்ண ஒரு பிளேயர் வந்து பேசினா எலெக்ஷனில் ஜெயிப்பேன்னு சொல்கிற லெவலுக்கு அவர் நிலைமை மாறுது. ஆனால் இந்த கிரேட் பிளேயர் ரிட்டையர் ஆகிற அன்னைக்கு கூட நெட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகிறார். திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்றது சும்மா பேச்சளவில் செய்ய முடியாது, பேப்பரில் செய்ய முடியாது, தியரிட்டிக்கலாக செய்ய முடியாது. யூ ஆர் சப்போஸ் டு டூ இட், அவ்வளோதான். அதுக்கு மேலே அதில் வேறு ரெண்டாவது மூணாவது தாட்டே இல்லை. இங்கே வந்து ஐ திங்க் அப்துல் ஜபார் சார் இங்கே வந்திருக்காரு. அப்துல் ஜபார், எத்தனை பேர் அவரை ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியல. ஃபேஸ்புக்கில் எந்த அப்டேட் மிஸ் ஆனாலும் மிஸ் ஆகும். அப்துல் ஜபார் அப்படின்றவர் காலையில் அவர் வாக்கிங்கை முடித்து அவர் வந்து வேர்வையோடு ஒரு ஃபோட்டோ போடுறது மிஸ்ஸே ஆக. எனக்கு வந்து ஒன் ஆஃப் தி ஃபிட்னஸ் அந்த வேர்ல்டில் வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டி அவர் வந்து அப்துல் ஜபார் இங்கே வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த என்ன நடந்தது, இப்போ ஈவன் இந்த லாக்டவுனும் மறுநாள் காலையில் அவர் ஏதோ மொட்டை மாடியிலையோ ஏதோ எக்ஸசைஸ் பண்ணியோ என்னமோ ஒரு ஃபோட்டோ போட்டுகிட்டே இருக்கார். தட் இஸ் செல்ஃப் டிசிப்ளின். கர்ம யோகிகள்னு நான் சொல்வேன். கர்மா செயல், யோகம்னா அந்த அது தவிர வேறு எதுவும் தெரியாது. குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி அந்த வேலை தான். காலையிலேருந்து நைட்டு வரை அதே தான். இதை பற்றி மட்டும்தான் சிந்தனை, இதை தான் நான் பண்ணுவேன், வேறு எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்றவங்க. இவங்க ஃப்யூச்சரில் பெரிய லெவலில் வந்து முடிகிறாங்க. அது வந்து டைம் வில் டெல். ஸோ சச்சின் டெண்டுல்கருக்கு வந்து டே 1 வந்து அவரை வந்து காட் ஆஃப் கிரிக்கெட்னு சொல்லலை. டே ஆஃப் ரிட்டையர்மெண்ட்டில் அவர் வந்து இந்தியாவினுடைய கிரிக்கெட்னு இந்தியாவை பற்றி எப்போ கிரிக்கெட்னு பேசினாலும் அவரை பற்றி பேசுவாங்க. அதுதான் செல்ஃப் டிசிப்ளின்கான ப்ரைஸ். நான் முதல்ல சொன்னேன், what has to be done now and what has to be done for life. The difference between what has to be done now. காம்லி, வினோத் காம்லியை நான் அதுக்கு சாம்பிளாக சொன்னேன். அன்னைக்கு சந்தோஷத்துக்கு அவர் ஏதோ பண்ணார், காணாமலே போயிட்டார். வாட் ஹேஸ் டு பி டன் ஃபார் லைஃப், அதை சச்சின் பண்ணார், இன்னைக்கு வர இருக்கார். நான் சச்சினை இங்கே ஆஸ் அ பிளேயராக மட்டும் பேசுகிறேன். ஸோ அது மாதிரியான ஒரு ஒரு விஷயங்களை நீங்கள் இன்னையிலேருந்து மனசில் வச்சுக்க முடியும் அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக செல்ஃப் டிசிப்ளின் வந்து உங்களால் பாசிபிள். யூ ஆர் ஆல்ரெடி டூயிங் இட். இது ஒன்றும் புது விஷயம் இல்லை, உங்களுக்கு தெரியாதில்ல. யூ கேன் சர்டன்லி யூ கேன் ரீச் நியூ ஹைட்ஸ். இப்போது இதோட இந்த பார்ட் 1 அப்படின்னு நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். பார்ட் 1ல் செல்ஃப் டிசிப்ளின் பற்றி ஐ திங்க் லெஃப்ட், ரைட், டாப், பாட்டம், ஃப்ரண்ட், பேக் எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டுமாரோ இட்ஸ் கோயிங் டு பி பார்ட் 2. பார்ட் 2ல் ஹவு டு பி செல்ஃப் டிசிப்ளின்ட் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம்.
ஸோ இங்கே குமார் வந்து தாட் ப்ரோவோக்கர்ஸ் போட்டிருக்காரு. யூ ஆர் ஆல்ரெடி எ செல்ஃப் டிசிப்ளின்டு பர்சன். கரெக்ட். ஹவ் யூ எவர் சீன் எனி அச்சீவ்டு சக்ஸஸ், எனி பர்சன் அச்சீவிங் சக்ஸஸ் வித்தவுட் செல்ஃப் டிசிப்ளின்? செல்ஃப் டிசிப்ளின் இல்லாமல் யாராவது அச்சீவ் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த 2 விஷயம் போதும். நீங்கள் ஆல்ரெடி செல்ஃப் டிசிப்ளின்டு தான். யாராவது செல்ஃப் டிசிப்ளின் இல்லாமல் ஜெயிச்சு பார்த்துருக்கீங்களா? இந்த 2 தாட் ப்ரோவோக்கர்ஸை உங்கள் வீட்டில் எங்கேயாவது பேஸ்ட் பண்ணி ஒட்டி வைக்கலாம். இங்கே உங்கள் செல்ஃபோனில் வந்து ஒரு எதுக்கோ ஃபோட்டோ போடுறீங்க, உங்கள் ஃபோட்டோவை போட்டு உங்கள் ஒரு செல்ஃபி எடுங்க. அந்த செல்ஃபியில் இந்த 2 கொஸ்டினை மேலே டைப் பண்ணுங்க, போட்டு வச்சுக்கோங்க. எப்போ பார்த்தாலும் அது உள்ளே உதைக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கலாம். சாரி, ஒரே நிமிஷம். சார், ஸோ இப்போ இன்னைக்கு செஷன் எப்படி இருந்தது அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணலாம். ஐ கேன் இன்ட்ராக்ட் வித் யூ. ஸோ சுதா ராஜா மேடம் தேங்க்ஸ். ராமலிங்கம் சார் தேங்க்யூ. சத்யா விஜய் தேங்க்யூ. செஷன் எப்படி இருந்ததுன்றதை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா we can interact and then we can say bye to each other. And then next tomorrow evening அதே டைம் 5 o'clock, how to be self disciplined, அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணணும், எங்கே நம்ம மிஸ் பண்ணுறோம், இவ்வளவெல்லாம் இப்போ நம்ம இவ்வளோ பேசினாலுமே ஏன் வந்து ஏதோ ஒரு டைமில் நாம் அதை வந்து தப்பு பண்ணுறோம், அந்த விஷயங்களெல்லாம் நம்ம வந்து நாளையிலேருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். யா கோகுல், சாரி, எக்ஸலண்ட், ரியலி குட், ஃபென்டாஸ்டிக் செஷன், தேங்க்யூ. ஆனந்தி பேச்சே வரட்டும், இன்னிலிருந்து வந்துடட்டும். Prema, thought-provoking session, citing Sachin as example. Thank you, welcome. Each session provoked thinking in us. Thank you. Satya Vijay, thank you sir. It's simply powerful. Yes, please. இந்த வீடியோஸ் எல்லாமே, லைவ் வீடியோஸ் எல்லாமே you can download and keep it. ஸோ நீங்கள் காலையில் வாக்கிங் போகிறப்ப, நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணுறப்போ ஆடியோ கனெக்ட் பண்ணிட்டு அந்த மொபைலை தூக்கி உள்ளே போட்டுட்டு நீங்கள் ஜஸ்ட்டு கேட்டுகிட்டே நீங்கள் உங்கள் ஒர்க்கை பண்ணிகிட்டு இருக்கலாம். ஏதோ ஒரு தாட் வில் கொஸ்டின் யூ, வில் ரீசெட் யுவர் செட்டிங்ஸ். ஸோ அதனால் பார்த்துக்கலாம், பாருங்கள். தேங்க்யூ அங்கிள், சூப்பர் செஷன், வெரி யூஸ்ஃபுல், தேங்க்யூ. நைஸ் எக்ஸாம்பிள் ஃபார் செல்ஃப் டிசிப்ளின், தேங்க்யூ சார். எஸ், ஐ ரியலைஸ் மை வீக்னஸ், ஷுவர்லி ஃப்ரம் நவ் ஐ ஸ்டார்ட். ஜெயலக்ஷ்மி மேம், தேங்க்யூ ஸோ மச். தட்ஸ் த ஒன் லைன் ஐ வுட் லைக் டு ஹியர். அது அந்த ஒரு லைன் யாரோ ஒருத்தங்களுக்கு எங்கேயோ ஒரு சேஞ்ச், அதுக்காக தான் வந்து இந்த லைவே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். So powerful session, sir. Javahar Krishnan, yes. Bhairavi Shiva, great experience. Welcome, sir. Sachin Prakash, awesome speech. அப்புறம் இதை நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாரோ வந்து நிச்சயமாக எக்ஸலண்ட்டாக பண்ணுவாங்க. ஸோ சில பேர் வந்து அந்த செல்ஃப் டிசிப்ளினை மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ட்ராக்ல இருந்து மாறி போயிருப்பாங்க. யூ கேன் பாசிபிளி ஷேர் திஸ் லைவ் வீடியோ டு தெம். ஸோ அவங்களுக்கு அது மிக யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இந்த டைம் வந்து இட்ஸ் அ பெஸ்ட் டைம் ஃபார் பீப்புள் டு செல்ஃப் ரிஃப்ளெக்ட். ஏன்னா வீட்டில் மற்ற கமிட்மெண்ட்ஸ்லாம் இல்லை, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ நாமளே ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் டைம் இது. ஸோ நீங்கள் அனுப்புனீங்கன்னா நிச்சயமாக பீப்புள் வந்து அதை பார்ப்பாங்க, கேட்பாங்க, அவங்களுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் வந்து கிண்டல் ஆகலாம். ஸோ தேங்க்யூ சார். வருண், எஸ் வருண், தேங்க்யூ. யாழினி மீனா, சூப்பர் சார், தேங்க்யூ, வெல்கம். Kavin Thirumurugan, thought provoking, yeah, thank you. I request all of us should watch these lives with our children. Yeah, of course. நீங்கள் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்கறது உங்கள் கையில் தான் இருக்குது. யூ ஆர் மேக்கிங் அஸ் ஆல்சோ செல்ஃப் டிசிப்ளின் பை வாட்சிங் லைவ். அஃப்கோர்ஸ் இப்போ நான் வந்து வென் யூ ஆர் செல்ஃப் டிசிப்ளின் யூ இன்ஃபெக்ட் மெனி பீப்புள். நீங்கள் வந்து செல்ஃப் டிசிப்ளினாக இருக்கும்போது நீங்கள் நிறைய பேரை வந்து இன்ஃபெக்ட் பண்ணுவீங்க. அவங்க வந்து உங்களை பார்த்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு இன்ஃபெக்ட் பீப்புள் வித் செல்ஃப் டிசிப்ளின், ஃபர்ஸ்ட் யூ பிகம், நீங்கள் மாறிடுங்க அப்படின்றது. வெரி குட், தேங்க்யூ. யாமினி, இம்ப்ளிமெண்டிங் வில் ஹெல்ப் அஸ் அ லாட், தேங்க்யூ. பவர் பேக்ட் 60 minutes வில் ஃபாலோ அண்ட் ஷேர், எஸ் அஃப்கோர்ஸ். கோகிலாவல்லி நாயகம், தேங்க்யூ, மிகச்சிறப்பு அண்ணா, பவர்ஃபுல், தேங்க்யூ. ரேகா வெங்கி, தேங்க்யூ. பார்வதி கல்யாணராமன், அம்மா வந்து சொல்கிறீங்க, ஆசம், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் பிரேமா மேடம், பிரியா மேடமோட அம்மா, இவங்கெல்லாம் வந்து எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். தேங்க்யூ. Thanks a lot for your time and effort. Of course, this session very useful to me. Thank you, sir. Kannan, sometimes I feel sorry for not being self-disciplined person when some losses occurred. I found now mistakes I did
at that time. Thanks. Yes, welcome, sir. Great session. God bless you. Sheba Joseph, welcome, ma'am. Quarantine time, this is so relaxing and thought provoking. Hope it reaches many. Yes, of course. You can share பண்ண முடியுமோ ஷேர் பண்ணலாம். Thank you all. Thank you. Daily 5 p.m. live பார்க்க வரோம். Self discipline, of course. I am Vamshik. Watched with my dad, uncle. Oh, fantastic, Vamshik. I'm so happy next generation seeing this. I hope today you have taken few insights about self-discipline, and I wish you to be self-disciplined, Vamshik. I wish you all the very best. I wish you all the very best. So excellent. இந்த தாட் ப்ரோவோக்கிங் வந்து கொஞ்சம் யோசிங்க. இந்த வீடியோவையே நீங்கள் வந்து இன்னொரு தடவை இன்னும் 2-3 தடவை யூ கேன் ஸ்டார்ட் டு லிசன் டு இட் ஸோ தட் டுமாரோ வென் யூ கம் ஹவு டு பி செல்ஃப் டிசிப்ளினில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இறங்கிடுவோம். அதை நோக்கி நம்ம போகலாம். ஸோ தட் இஸ் part 2 ஃபார் அஸ். ஸோ could you please write a book? Of course, I have a plan of writing books. அதாவது நான் வந்து ரொம்ப ஹானஸ்டாக சொல்லணும்னா கோகுல், இந்த டைமை புக் எழுதுறதுக்கு தான் யூஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமானது பப்ளிக்கோட மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால ஐ திங்க் இட்ஸ் ஹை டைம் வி ஷுட் ரீச் பப்ளிக்ன்றதுனால தான் நான் இப்போ இந்த லைவ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வரேன். யூ வில் ஹேவ் அ புக். ஸோ தட் வில் கம் சூன். எக்ஸலண்ட் ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்ஸ் மிஸ்டர் ஜெய். நிறைய விஷயங்கள் தெரிந்து கொண்டேன். திஸ் வில் ரீச் மில்லியன்ஸ். ஐ எம் ஷோர். Me and my son both are watching. So Anu Kannanoda son, our name எனக்கு தெரியல, whomsoever it is, whatsoever the name, Anu Kannanoda son, I wish you all the very best and I want you to be self-disciplined. So thank you so much. Thank you all. It's a wonderful time. 5 o'clock. Tomorrow evening 5 o'clock we will meet. Tomorrow evening ஒரு 10 minutes முன்னாடியே வந்துருங்க. குறிப்பாக நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை கூட்டிகிட்டு வாங்க. நம்ம தான் மிஸ் பண்ணிட்டோம். அவங்களுக்காவது இந்த தாட் ப்ராசஸ்லாம் கிடைக்கட்டும். Thank you all.